அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் பேச்சை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கமல் தன் அப்பாவை இயலாமையுடன் பார்த்தான். ஆனால் அவனது அப்பாவோ கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தார். உன்னால் ஏன் முடியாது? வாழ்க்கையில் முதல் முறையாக உன்னிடம் ஒன்று கேட்கிறேன். கமல், எனக்காக உன்னால் இவ்வளவு கூட செய்ய முடியாதா என்று அவர் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்க, அவன் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தான். எனக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சற்றும் விருப்பமில்லை என்று கமல் தன் கோபத்தை மிகுந்த சிரமத்துடன் அடக்கி கொண்டு கூறினான். அப்போது அவனது அப்பா ஆத்திரத்தில் தனக்கு முன்னால் இருந்த மேஜையை காலால் உதைக்க அது தூர போய் விழுந்தது. பிறகு நான் ஒன்று செய்வேன், அதற்கு பிறகு நீயும் உன் அம்மாவும் யாருடைய முகத்திலும் முழிக்க முடியாது என்று அவர் கமலை நேரடியாகவே மிரட்டினார். கமலின் முகம் வெளிரி போனது. அவருடைய எண்ணத்தை புரிந்து கொள்ள அவனுக்கு அதிக நேரம் எடுக்கவில்லை. அப்பா, நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு என் அம்மாவின் பெயரை கெடுக்கப் போகிறீர்களா என்று கமல் தன்னை சமாளித்து கொண்டு முன்னே வந்து கேட்டான். கமல், உனக்கு என்ன தோன்றுகிறதோ அப்படியே நினைத்துக்கொள். நீ என் பேச்சை கேட்கவில்லை, பிறகு நான் ஏன் உன் பேச்சை கேட்க வேண்டும் என்று அவர் குளிர்ந்த குரலில் கூறிவிட்டு அலுவலகத்தில் இருந்து வெளியேறினார். கமல் அப்படியே திகைத்து நின்றான். அவனது கண்களில் கோபமும் வலியும் கலந்திருந்தன. அப்பா, நீங்கள் செய்வது தவறு. அம்மாவால் தன் தலைக்கு மேல் ஒரு சக்களத்தியை சகித்து கொள்ள முடியாது என்று அவன் பின்னால் இருந்து குரல் கொடுத்தான். ஆனால் அவர் அதை கேட்கவே இல்லை. அப்பா என்று கமல் நடைபாதையில் சத்தமாக அழைத்தான். ஆனால் அவர் நிற்கவில்லை. அவனது கண்கள் சிவந்திருந்தன. நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? நான் நிசாவை காதலிக்கிறேன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். நிசாவின் முகம் அவனது கண்களுக்கு முன்னால் வந்து சென்றது. ஆனால் அவன் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்தால் தன் அம்மாவின் வாழ்க்கை அழிந்துவிடும் என்பது அவனது இதயத்திற்கு தெரிந்திருந்தது. அப்பாவின் கோபத்திற்கும் அம்மாவின் கௌரவத்திற்கும் இடையில் அவன் சிக்கி தவித்தான். இறுதியாக அவன் மருத்துவமனைக்கு செல்ல முடிவெடுத்தான். காரை ஸ்டார்ட் செய்யும் போது அவனது இதயம் படபடவென்று துடித்தது. சற்று நேரத்தில் அவன் மருத்துவமனைக்கு சென்றபோது அவனது அப்பா தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். அப்பா, நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தயார் என்று அவன் கரகரத்த குரலில் கூறினான். அவனுக்கு முன்னால் இருந்த கட்டிலில் ஒரு பெண் படுத்திருந்தாள். பலவீனமான உடல், தத்தளிக்கும் மூச்சு, எந்த நேரத்திலும் எல்லாம் முடிந்துவிடும் என்பது போல் இருந்தது. கமல், அனாமிகா வெளியே சென்றிருக்கிறாள். இப்போதே வந்து விடுவாள். திருமண ஏற்பாடுகளை செய். பிரம்மாண்டமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, எளிமையாக ஒரு கோவிலில் வைத்து செய்துவிடலாம் என்று கூறியவாறே அவர் தன் செல்போனை எடுத்து யாருக்கோ அழைத்தார். சிறிது நேரத்தில் அனாமிகாவும் வந்துவிட்டாள். கமல் அவளை வெறுப்பும் அவமதிப்பும் நிறைந்த பார்வையுடன் பார்த்தான். அவனது இதயத்தில் ஒரு பெரிய புயலே வீசிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் அந்த ஒரு பெண்ணால் தான் அவன் தன் காதலையும் தன் தாயின் கௌரவத்தையும் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. அனாமிகாவும் திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்திருந்தாள். ஆனால் தன் அம்மாவின் நிலையை பார்த்து இறுதியில் அவள் தலைவணங்கினாள். மந்திரங்களின் சத்தம், மணிகளின் ஓசை மற்றும் கமலின் இதயத்தில் இருந்த மௌனம் என அனைத்தும் ஒன்றாக எதிரொலித்தன. சில நிமிடங்களில் திருமண சடங்குகள் முடிந்துவிட்டன. எல்லாம் முடிந்தவுடன் கமல் யாரையும் பார்க்காமல் வெளியேறினான். அவனது மூச்சு திணறியது. நான் என்ன செய்து விட்டேன் என்று ஆத்திரத்தில் சுவரில் குத்தினான். அப்போது நிசாவிடமிருந்து ஃபோன் வந்தது. அவன் மொபைல் திரையை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான். நிசா, இனி உன்னை பார்க்கும் தகுதி எனக்கு இல்லை என்று முணுமுணுத்தபடி அழைப்பை துண்டித்தான். அடுத்த நாள் அதிகாலை அனாமிகாவின் அம்மாவின் நிலைமை மேலும் மோசமடைந்தது. அனாமிகா பதற்றத்துடன் கமலின் அப்பாவிற்கு ஃபோன் செய்தாள். அவர் தன் மனைவியுடன் வீட்டில் இருந்தார். ஃபோன் எடுக்கப்பட்டது. மறுமுனையில் அனாமிகாவின் விக்கல் சத்தம் கேட்டது. நான் வந்து கொண்டிருக்கிறேன் அனாமிகா, பயப்படாதே என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். அவர் திரும்பிய போது கமல் அங்கே நின்று கொண்டிருந்தான். கமல், ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது, என்னுடன் வா என்று தன் மகனின் கண்களை பார்க்காமலேயே கூறினார். கமல் தன் உதடுகளை கடித்து கொண்டு அவரை ஆத்திரத்துடன் பார்த்தான். இப்போது அவனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அந்த மருத்துவமனை பெண்ணின் விவகாரம் இப்போது வெறும் விஷயமாக மட்டும் இருக்கவில்லை, அது ஒரு விஷமாக மாறி அவன் வீடு முழுவதும் பரவ தொடங்கியிருந்தது. என்னை ஏன் உங்களோடு அழைத்து வந்தீர்கள் என்று கமல் கோபமாக கேட்க,
அவனது அப்பா அவனை தீர்க்கமாக பார்த்தார். உன் மனைவியின் அம்மா உனக்கும் உறவுதான் என்று அவர் உறவை வன்மையாக நினைவூட்டினார். அவர் எனக்கு அல்ல, உங்களுக்கு தான் ஏதோ ஒரு உறவு என்று கமல் குளிர்ந்த குரலில் கூறினான். மேலும் நீங்கள் என்னை இந்த விவகாரத்தில் இழுத்து விட்டீர்கள். அம்மா எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்வார் என்று தெரியுமா என்று வரப்போகும் காலத்தை பற்றி எச்சரிக்க முயன்றான். அவர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். முகம் இறுகியது. ஆனால் அவருக்கு வேறு வழி இல்லை போலும். கமலும் அவனது அப்பாவும் மருத்துவமனைக்கு சென்றபோது எல்லாம் முடிந்திருந்தது. அவளது அம்மா இறந்து விட்டார். அனாமிகா சடலத்தை கட்டி கொண்டு கதறி அழுது கொண்டு இருந்தாள். கமல் அவளை எரிச்சலுடன் பார்த்தான். அவனது கண்களில் கண்ணீரோ முகத்தில் வருத்தமோ இல்லை. மாறாக இந்த பெண்ணுடன் தன் அம்மாவை எப்படி எதிர்கொள்வது என்ற பார்வை மட்டுமே இருந்தது. கமல் என்று அவனது அப்பா அழைக்க அவன் தன் உதடுகளை பிதுக்கி கொண்டு அவர் முன்னால் நின்றான். எல்லா ஏற்பாடுகளையும் அவரே செய்திருந்தார். கமல் ஒரு வேடிக்கை பார்ப்பவனை போலவே அங்கிருந்தான். அனாமிகாவை எங்காவது அழைத்து செல், இனி அவள் உன் பொறுப்பு என்று அவர் அவனது தோளில் கை வைத்து சொன்னார். இறுதி சடங்கிற்கு பிறகு அந்த இடமே மௌனத்தில் மூழ்கியது. அனாமிகா ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து வந்தாள். அங்கு அவளது அப்பாவின் ஓய்வூதியத்தை கொண்டு வாடகை கட்டுவதே சிரமமாக இருந்தது. வாழ்க்கை ஏற்கனவே கடினமாக இருந்தது. இப்போது எல்லாவற்றையும் யாரோ பிடுங்கி கொண்டது போல் இருந்தது. கமல் தன் அப்பாவை வெறுப்புடன் பார்த்தான். அம்மா என்னையும் வீட்டிலிருந்து துரத்தி விடுவார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இவளை எங்கேயாவது வைத்திருங்கள், எனக்கு கவலை இல்லை. ஆனால் இப்போதைக்கு எந்த மனைவியையும் என் வீட்டிற்கு அழைத்து செல்லும் எண்ணம் எனக்கு இல்லை. என் தலையில் ஒரு பெரிய சிக்கலை எடுத்து போட்டு விடாதீர்கள் என்று அவன் உரத்த குரலில் கூறினான். அவன் உரத்த குரலில் கூறியதை கேட்டு அனாமிகாவின் விக்கல் இன்னும் அதிகமானது. சிறிது நேரத்திற்கு பிறகு கமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவர்கள் அனாமிகாவிற்காக அருகிலேயே ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டார்கள். அவள் அங்கேயே வசிக்க தொடங்கினாள். சரியாக சாப்பிட மாட்டாள், எதையும் பேச மாட்டாள். ஏதோ ஒரு கட்டாயத்திற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாள். கமலின் அப்பா சதீஷ் பிஸியாக இருந்தார். ஃபோன் மூலமாக மட்டுமே அனாமிகாவின் நலனை விசாரித்து வந்தார். கமல் இப்போது நிஷாவுடன் இருந்தான். அவளது புன்னகை, அவளது அழகு, அவளது நவீன உடைகள் என தன் அழகின் ஜாலத்தை காட்டி கமலை தன்வசப்படுத்தி இருந்தாள். நிஷா தன் தன்னம்பிக்கையாலும் அழகாலும் கமலை தன் மாய வலைக்குள் கட்டி போட்டிருந்தாள். அவளது சிரிப்பு, அவளது ஸ்டைல் என அனைத்திலும் அவன் மூழ்கியிருந்தான். இரவு நேரமானதும் கமல் வீட்டிற்கு திரும்பினான். அந்த மாளிகையில் அவனது அப்பா சோபாவில் அமர்ந்து அவனுக்காக காத்திருந்தார். கமல் அவரை பார்த்ததும் பார்க்காதது போல் கடந்து செல்ல முயன்றான். ஆனால் அவரது குரல் அவனை நிறுத்தியது. கமல், எனக்கு ஒரு வாக்கு கொடு. எனக்கு பிறகு அனாமிகாவை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் கரகரத்த குரலில் கூறினார். கமல் திரும்பினான். அவன் உதடுகளில் ஒரு ஏளன சிரிப்பு இருந்தது. உங்களுக்கு பிடித்த மருமகளை பார்த்து கொள்ள நீங்கள் இருக்கிறீர்களே என்றான். நான் இன்று இருக்கிறேன் கமல், நாளை இருப்பேனா என்று தெரியாது. பிறகு அனாமிகாவிற்கு நீதான் துணையாக இருப்பாய். தயவு செய்து அவளை பார்த்துக்கொள். உன் அம்மாவின் கொடுமைக்கு அவளை ஆளாக்கி விடாதே. ஒரு கணவனாக நின்று உன் மனைவியை பாதுகாத்திடு. ஏனென்றால் அவளிடம் எந்த குறையும் இல்லை. அவள் மிகவும் அப்பாவி என்று சதீஷ் அவன் தோளில் கை வைத்து மிகுந்த நம்பிக்கையுடனும் பலவீனத்துடனும் கூறினார். கமலின் கண்கள் கலங்கின. என் மீதும் எந்த தவறும் இல்லையே அப்பா. பிறகு ஏன் நிஷாவிற்கு பதிலாக அந்த தெரியாத பெண்ணுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள்? நான் நிஷாவை காதலிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் தானே என்று அவன் வருத்தத்துடன் கேட்டான். சதீஷ் மெல்ல புன்னகைத்து சொன்னார். கமல், ஒரு காலம் வரும். அப்போது நான் தேர்ந்தெடுத்த பெண் உனக்கு எவ்வளவு சரியானவள் என்பதை நீ உணர்வாய். உன்னால் பார்க்க முடியாததை என்னால் பார்க்க முடிகிறது. அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான ஈரம் இருந்தது. ஒவ்வொரு சொல்லும் ஒரு கடைசி ஆசை போல ஒலித்தது. கமல் தலைகுனிந்தான். உதடுகளை இருக்க மூடிக்கொண்டான். இதயத்தில் பல கேள்விகள் இருந்தாலும் நாவிலோ மௌனம் குடிகொண்டிருந்தது. அவன் மனதில் அனாமிகாவின் உருவம் நிழலாடியது. அதோடு அவனுக்கு நிம்மதி தராத அந்த கசப்பான உணர்வும் சேர்ந்தே வந்தது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. இன்று சதீஷின் கண்களில் ஏதோ ஒன்று இருந்தது. கமலால் அவர் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை.
ஒருவேளை தனக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது என்பதை அவரும் உணர்ந்திருப்பார் போலும். அதனால்தான் இன்று தன் மகனிடம் தனக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய அந்த வாக்கை வாங்கி கொண்டிருந்தார். ஒரு பாதியில் நின்ற மூச்சினை போல கமல் தன் பேச்சை நினைவில் வைத்திருப்பான் என்ற எதிர்பார்ப்பு அவர் கண்களில் தெரிந்தது. கமல் சத்தம் இல்லாமல் தலையசைத்தான். ஏதோ சொல்ல விரும்பினான். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. இதுதான் அவனது அப்பாவுடனான கடைசி சந்திப்பு. அன்று இரவு கமல் களைப்பில் ஆழ்ந்த உறவில் மூழ்குவது போல் தூங்கினான். ஆனால் மறுநாள் காலை சூரியன் உதித்த போது சதீஷ் மட்டும் எழவே இல்லை. வீடு முழுவதும் துக்கமயமான சூழல் நிலவியது. ஒவ்வொருவரின் கண்களும் கலங்கியிருந்தன. விக்கல் சத்தங்கள் சுவர்களில் மோதி எதிரொலித்தன. கமல் உதடுகளை கடித்து கொண்டு பொறுமையை கடைபிடித்தான். தன் அம்மா மற்றும் தம்பி தங்கைகளை தேற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவர்கள் 3 சகோதர சகோதரிகள். கமல் மூத்தவன். அவனுக்கு அடுத்ததாக ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் இருந்தனர். இப்போது பொறுப்பு முழுவதையும் அவனது தோள்களை சுமக்க வேண்டியிருந்தது. கமலுடைய ஒரு பெரிய வீடு. ஆனால் இப்போது அந்த வீட்டில் அமைதி நிலவியது. நிஷா கமலின் அம்மாவின் தோழி மகள். அவளுடன் தான் அவன் தன் எதிர்காலத்தை கற்பனை செய்திருந்தான். ஆனால் இப்போது அந்த எதிர்காலத்திற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இன்னும் சில மாதங்களில் திருமணம் செய்து கொள்ள அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் சதீஷின் மரணம் அனைத்தையும் மாற்றிவிட்டது. அனாமிகா இப்போது அவனது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டாள். அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை. அனாமிகா இருக்கும் வரை நிஷா ஒருபோதும் அவன் மனைவியாக முடியாது. அதே சமயம் அனாமிகாவை விவாகரத்து செய்வதும் அவன் கையில் இல்லை. ஏனென்றால் தன் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை அவனால் மீற முடியாது. அனாமிகா தன் முகத்தில் முக்காடியிட்டு கொண்டு சதீஷின் இறுதி அஞ்சலிக்காக வந்திருந்தாள். ஆனால் கமல் அவளது கண்களை வைத்தே அவளை அடையாளம் கண்டு கொண்டான். இருந்தும் அவள் தன் வாழ்க்கையில் எந்த முக்கியத்துவமும் இல்லாதவள் என்பது போலவே எப்போதும் போல அவளை உதாசீனப்படுத்தினான். வீட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவனது அம்மா மற்றும் தம்பி தங்கைகள் அழுது அழுது சோர்ந்து போயிருந்தனர். கமல் தன் வலியை மறைத்து கொண்டு அனைவருக்கும் துணையாக நின்றான். மூத்த மகனாக தன் கடமையை செய்து கொண்டிருந்தான். தான் உள்ளுக்குள் உடைந்திருந்தாலும் மற்றவர்களை தாங்கி பிடித்தான். இதற்கிடையில் அவன் ஒரு முறை கூட அனாமிகாவை பற்றி நலம் விசாரிக்கவில்லை. அவள் எப்படி இருக்கிறாள் என்று கேட்கவோ பார்க்கவோ இல்லை. சதீஷ் மறைந்து 8 நாட்கள் ஆகிவிட்டன. வீட்டில் மெல்ல மெல்ல அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கின. ஆனால் அனாமிகா தனியாக எப்படி வசிக்கிறாள் என்பது பற்றி கமலுக்கு எந்த கவலையும் இல்லை. முன்னால் சதீஷ் அவளை பார்த்து கொண்டார். ஆனால் இப்போது அவரும் இந்த உலகில் இல்லை. பிறகு அவளை யார் கவனிப்பார்கள்? கமலுக்கு இதில் எந்த அக்கறையும் இருக்கவில்லை. திடீரென்று ஒரு இரவு அவன் படுத்திருந்த போது யாரோ கனவில் அவனை உலுக்கி எழுப்பியது போல் இருந்தது. அவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றான். ஆனால் இதயம் கட்டுப்பாட்டில் இல்லை. அவனது அப்பா அவனது கனவில் வந்திருந்தார். மிகவும் கோபமாகவும் மிகுந்த வருத்தத்துடனும். அப்பா ஏன் தன்னை கனவில் திட்டுகிறார் என்று அவன் தலையை தாங்கியபடி நீண்ட நேரம் யோசித்தான். திடீரென்று அவனது நினைவுக்கு அந்த பெண் வந்தாள், அனாமிகா. அவளை பற்றியே அவன் ஒரு செய்தியும் அறியவில்லை. இருப்பதற்கு முன்னால் அப்பா அனாமிகாவின் ஃபோன் நம்பரை தன்னிடம் கொடுத்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் அவன் அதை உதாசீனப்படுத்தி இருந்தான். அந்த நம்பரை சேமிக்க கூட இல்லை. கமல் விளக்கை ஆன் செய்து மொபைலை எடுத்து தன் பழைய மெசேஜ்களை தேடினான். இறுதியில் அந்த நம்பர் கிடைத்தது. அவன் ஃபோன் செய்தான். மணி தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தது. ஆனால் யாரும் எடுக்கவில்லை. பிறகு திடீரென்று தூக்க கலக்கத்தில் ஒரு மெல்லிய குரல் கேட்டது. ஹலோ. கமல் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு எங்கே இருக்கிறாய் என்று கேட்டான். நீண்ட நேர அமைதிக்கு பிறகு அனாமிகாவிடம் 2 வார்த்தைகள் பேசினான். அதுவும் மிகவும் வறண்ட குரலில். அவள் போனை காதில் இருந்து எடுத்து பார்த்தாள். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு அங்கிள் கொடுத்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் என்றாள். அவளது குரலில் ஒரு உடைவு இருந்தது. அதே சமயம் ஒரு நிம்மதியும் இருந்தது. ஏனென்றால் இப்போது அந்த மௌனம் மட்டுமே அவளுக்கு துணையாக இருந்த அந்த வீடுதான் அவள் தங்குவதற்கான ஒரே இடமாக இருந்தது. சரி, தனியாகவா இருக்கிறாய் என்று அவன் தன் தலையை கோதியபடி கேட்டான்.
அனாமிகாவிடம் இப்படி பேசுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆம், தனியாகத்தான் இருக்கிறேன் என்று அவள் பதிலளித்தாள். சரி, நீ என் வீட்டிற்கு வந்து தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு அவன் போனை வைத்தான். இப்போது அவள் தன் மனைவி என்றும் தன் பொறுப்பு என்றும் தன் அம்மாவிடம் எப்படி புரிய வைப்பது என்று அவனுக்கு புரியவில்லை. அப்பா மறைவதற்கு முன்னால் அவனது வாழ்க்கையை நன்றாகவே சிக்கலாக்கிவிட்டு சென்றிருந்தார். காலையில் அலுவலகம் செல்வதற்கு பதிலாக அவன் நேரடியாக அனாமிகாவின் அப்பார்ட்மெண்ட்டிற்கு வந்தான். அவனது அப்பா அனாமிகாவின் முகவரியை பற்றி அவனிடம் சொல்லாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. கமலுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் ஒரு ஃபைலாக அவர் தயார் செய்து வைத்திருந்தார். வக்கீல் அதை அடுத்த நாளே கமலிடம் ஒப்படைத்தார். அதில் சொத்தின் ஒரு பகுதியை அவர் அனாமிகாவின் பெயரில் எழுதியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அனாமிகா அதை வாங்க மறுத்துவிட்டாள். அவள் வலுவாக இருக்க வேண்டுமானால் சொத்தில் அவளுக்கு பங்கு இருப்பது அவசியம் என்று அவர் கருதினார். அனாமிகாவின் விஷயத்தில் அவளை பயமில்லாமல் வாழ வைக்க வேண்டும் என்பதே அவரது எண்ணமாக இருந்தது. தன் வாக்கை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்பினார். கமல் அந்த அப்பார்ட்மெண்ட்டின் மணியை அடித்தான். சிறிது நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்டது. அவள் மிகவும் சோர்ந்தும் பலவீனமாகவும் காணப்பட்டாள். அவளது உதடுகள் காய்ந்து போய் செதில்கள் படிந்திருந்தன. கமல் முதல் முறையாக அவளது முகத்தை கூர்ந்து கவனித்தான். உனக்கு என்ன ஆனது என்று கேட்டவாறே தன் பேண்ட் பையில் இருந்து கைகளை எடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தான். காய்ச்சல் என்று நினைக்கிறேன் என்று அவள் மெதுவாக கூறினாள். கமல் அமர்ந்ததும் அவள் அவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாள். அவன் அதை வாங்கி மேஜை மீது வைத்தான். பிறகு அந்த வீட்டை பார்க்க தொடங்கினான். பார், நான் எதையும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசுபவன். நேரடியான விஷயம் என்னவென்றால், என் அம்மாவுக்கு உன் அம்மாவை பிடிக்காது. அதற்கான காரணம் உனக்கும் தெரியும். ஆனால் இப்போது நீ என் மனைவி என்பதால் அப்பாவிற்கு கொடுத்த வாக்கிலிருந்து நான் விடுதலை பெற உன்னை என் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் அம்மா உன்னை மாளிகைக்குள் நுழைய விட மாட்டார். அதனால் நீ பின்புறம் இருக்கும் அறையில் தங்க வேண்டியிருக்கும். சொல், இதற்கு உனக்கு சம்மதமா என்று அவன் ஒரு கால் மேல் மற்றொரு கால் போட்டுக்கொண்டு அமர்ந்தான். எந்த இனிமையான வார்த்தைகளும் இன்றி நேரடியாக பேசினான். அனாமிகா குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அப்படி என்றால் நான் உங்களுடன் தங்க மாட்டேனா என்று அவள் தலை தூக்கி அவன் கண்களை பார்த்து கேட்டாள். அவளது கேள்வியை கேட்டு அவன் அவளை திகைப்புடன் பார்த்தான். இந்த பெண் தான் நிறைவேற்ற நினைக்காத பல கனவுகளை கண்டுவிட்டாளோ என்று அவனுக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தலையசைத்தான். எனக்கு ஏற்கனவே நிஷாவுடன் ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது. அதனால் நான் உன்னுடன் கணவன் மனைவி என்ற விளையாட்டை விளையாட விரும்பவில்லை. நம் அனைவரது வாழ்க்கைக்கும் எங்கு நிம்மதி கிடைக்குமோ அங்கேயே நீ இரு என்று கூறிவிட்டு அவன் எழுந்தான். உன் சாமான்களை எடுத்து வை, மாலையில் உன்னை அழைத்து செல்ல வருகிறேன். அம்மா மிகவும் கோபக்காரர். நீதான் அவரை சமாளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த திருமணத்தில் எனக்கு சம்மதம் இல்லை என்று கூறிவிட்டு இந்த விவாகரத்திற்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல தோள்களை உயர்த்தி கொண்டு அறையை விட்டு வெளியேறினான். அவன் மறையும் வரை அனாமிகா அவனது முதுகையே பார்த்து கொண்டிருந்தாள். இதற்காக சந்தோஷப்படுவதா அல்லது துக்கப்படுவதா என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் ஒரு சிறிய பையை தயார் செய்து வைத்திருந்தாள். மாலை நேரம் கமல் வந்ததும் அவளை அழைத்து சென்று காரில் அமர வைத்தான். சீட் பெல்ட்டை போடும்போது அவன் அனாமிகாவை பார்த்தான். இதை போடு என்றான். அவளோ புரியாமல் அவனை பார்த்தாள். அவள் இதற்கு முன் காரில் பயணம் செய்ததில்லை. அதனால் சீட் பெல்ட் எப்படி போட வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை. சீட் பெல்ட்டை போடு என்று அவன் இரண்டாவது முறையாக கூறிய போது அவள் வெட்கத்துடன் கண்களை கீழே தாழ்த்தி கொண்டாள். அடடா, இதை போடு என்று அவன் மீண்டும் கோபமாக கூறிய போது அவள் அவனை பார்த்து மிகவும் சங்கடத்துடன் கேட்டாள், எப்படி போடுவது? அவள் எவ்வளவு அப்பாவியாக கேட்டாள் என்றால் கமல் அவளையே உற்று பார்த்தான். அவன் தொடர்ந்து பார்ப்பதை கண்டு அனாமிகா இன்னும் அதிக சங்கடத்திற்கு உள்ளானாள். அவள் வலுக்கட்டாயமாக சீட்டு பெல்ட்டை இழுத்து அங்கும் இங்கும் பொருத்த முயன்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. இதை பார்த்த கமல் கடுமையாக எரிச்சல் அடைந்தான். அவன் முன்னே வந்து அவளுக்கு மிக அருகில் குனிந்து சீட்டு பெல்ட்டை இழுத்து சரியான இடத்தில் பொருத்தினான். பிறகு கோபத்துடன் தலையை உதறிக்கொண்டு, படிக்காத ஒரு முட்டாளை அல்லவா என் தலையில் கட்டிவிட்டு போயிருக்கிறார் அப்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அனாமிகாவோ
தன் இதய துடிப்பையும் மூச்சையும் அடக்கி கொண்டு அமர்ந்திருந்தாள். கமல் அவ்வளவு அருகில் வந்ததால் அவளது இதயம் பலமாக துடித்தது. வெட்கத்தால் சிவந்து போன அவளது முகத்தை கமல் ஒரு நிமிடம் பார்த்தான். விசித்திரமான பைத்தியக்கார பெண், இதில் வெட்கப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று அவன் கோபத்துடனும் அலட்சியத்துடனும் தலையை உதறிக்கொண்டு கார் ஓட்டுவதில் கவனம் செலுத்தினான். அந்த பயணம் மிகுந்த மௌனத்தில் கழிந்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் பிரதான சாலையை அடைந்தனர். கார் காற்றோடு பேசிக்கொண்டு வேகமாக பறந்தது. மாலையில் மறையும் சூரியனின் காட்சி மிகவும் அழகாக இருந்தது. அவள் முதல் முறையாக காரில் பயணம் செய்கிறாள், அதுவும் தன் வாழ்க்கை துணையுடன். அவள் திருட்டுத்தனமாக கமலை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ எதை பற்றியும் கவலைப்படாமல் கார் ஓட்டி கொண்டிருந்தான். பிறகு வெளியுலகத்தை பார்த்தபடி அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவளது உடல்நிலையும் இப்போது தேரத் தொடங்கியிருந்தது. இல்லையென்றால் தன் தாய்க்கு பிறகு சதி சங்கில் மறைந்தது அவளை உள்ளுக்குள் உடைத்து போட்டிருந்தது. அவள் தன் துப்பட்டாவை தன்னை சுற்றி நன்றாக பொருத்தியிருந்தாள். முழுமையான ஆடையில் எந்த மேக்கப்பும் இல்லாத சுத்தமான முகம். இந்த நேர்மையான அப்பாவி பெண் இப்போது நவீன மனிதர்களின் உலகிற்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். கார் நின்றது. காவலாளி பெரிய வாயிற்கதவை திறக்க கார் உள்ளே நுழைந்தது. கமல் கீழே இறங்கினான். சாமான்களை வெளியே எடுத்துவிட்டு அனாமிகாவை வருமாறு கோரினான். அவள் சத்தமில்லாமல் அவன் பின்னால் நடந்தாள். அந்த பெரிய மாளிகைக்கு அருகில் ஒரு சிறிய பின்புற அறை இருந்தது. அவன் அதன் பூட்டை திறந்து உள்ளே நுழைந்தான். அந்த அறையில் யாரும் வசிக்காததால் அங்கு சிலந்தி வலைகளும் தூசியும் மண்டி இருந்தன. கமல் அவளது சாமான்களை வைத்துவிட்டு குளிர்ந்த குரலில் சொன்னான், இதை நீயே சுத்தம் செய்து கொள். எந்த விதமான தயவோ அல்லது இரக்கமோ காட்டாமல் அவன் திரும்பி வெளியே சென்றான். அனாமிகா அவன் செல்வதையே பார்த்து கொண்டு நின்றாள். அவளது கண்களில் ஒரு மெல்லிய ஈரம் கசிந்தது. அவன் ஒரு நிமிடம் நின்று தன்னிடம் 2 வார்த்தைகள் பேசியிருக்கலாம் என்று அவள் ஏங்கினாள். ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு தன் துப்பட்டாவை எடுத்து வைத்துவிட்டு அறையை சுத்தம் செய்ய தொடங்கினாள். அவளுக்கு வேறு வழி ஏதும் இல்லையே. அந்த அழுக்கிலேயே அவளால் தூங்கவும் முடியாது. அறைகள் சிறியவை. சமையலறை அதனுடன் இணைந்திருந்தது. ஒரு சிறிய குளியலறையும் இருந்தது. அனாமிகா நீண்ட நேரம் சுத்தம் செய்தாள். பிறகு சோர்வடைந்து தரையிலேயே அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து குளித்துவிட்டு வந்தாள். ஆனால் சமைக்க தெம்பு இல்லை. பசி எடுத்தது. ஆனால் சோர்வு அதைவிட அதிகமாக இருந்தது. ஏதாவது சாப்பிட்டாயா என்று கேட்கக்கூட கமலுக்கு நேரமில்லை. அவன் நிசாவுடன் ஏதோ ஒரு பார்ட்டியில் பிஸியாக இருந்தான். பின்னால் தன் மனைவி எப்படி இருக்கிறாள் என்பதை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த பின்புற வீட்டில் விளக்கு எறிவதைக் கண்டு கமலின் அம்மா வியப்படைந்தார். அவர் ஜன்னல் அருகே நின்றபோது ஏதோ விசித்திரமாக தோன்றியது. அவர் வெளியே வந்து தோட்டம் வழியாக அந்த வீட்டை நோக்கி நடந்தார். அங்கே பூட்டு திறந்திருப்பதை பார்த்து அவர் கண்கள் விரிந்தன. அவர் கதவை பலமாக தட்டினார். சத்தம் கேட்டு காவலாளி ஓடி வந்தான். அம்மா, சின்னம்மா தூங்கி கொண்டிருப்பார்கள் என்றான் காவலாளி பதற்றமான குரலில். யார் அந்த சின்னம்மா என்று நந்தினி தன் நெற்றியில் விழுந்த முடியை ஒதுக்கிவிட்டு அதிகார தோரணையில் கேட்டார். பல மாதங்களாக அந்த வீடு காலியாக இருப்பதாகவே அவருக்கு தெரியும். பிறகு அங்கே யார் வசிக்கிறார்கள்? அம்மா, கமலையா ஒரு பெண்ணை அழைத்து வந்தார். அவர்தான் இங்கே இருக்கிறார் என்றான் காவலாளி தடுமாற்றத்துடன். நந்தினியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. கமல் இதுவரை எந்த பெண்ணையும் வீட்டிற்கு அழைத்து வந்ததில்லை. நிசாவுடன் அவனுக்கு நட்பு இருப்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவன் அதையெல்லாம் வீட்டு வாசலுக்கு வெளியேயே வைத்திருந்தான். யார் அந்த பெண் என்று அவர் கோபத்துடன் கேட்டார். தெரியவில்லை அம்மா, கமலையா அவளை இங்கே விட்டு விட்டு சென்றார் என்றான் காவலாளி பயத்துடன். சரி, கதவை தட்டு. அவள் யார் என்று அவளிடமே கேட்கிறேன் என்றார் அவர். அவர் கண்களில் சந்தேகமும் கோபமும் கலந்திருந்தன. காவலாளி பயந்து கொண்டே கதவை தட்டினான். உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த அனாமிகா திடுக்கிட்டு எழுந்தாள். உடனே துப்பட்டாவை சரி செய்து கொண்டு நடுங்கும் கைகளுடன் கதவை திறந்தாள். முன்னால் ஒரு கடுமையான முகத்துடன் ஒரு பெண்ணும் காவலாளியும் நின்றிருந்தனர். நந்தினி அவளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பார்த்தார். சாதாரண உடையில் ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண். கமலுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவர் யோசித்தார். கமல் இதுவரை தங்கள் அந்தஸ்திற்கு தகுதியற்ற பெண்களுடன் நட்பு வைத்ததில்லை. பிறகு எப்படி இவளை இங்கே அழைத்து வந்தான்? ஏய் பெண்ணே, யார் நீ
என்று முன்னே வந்து அனாமிகாவின் கையை இறுக்கமாக பிடித்தார். அனாமிகா வலியால் துடித்தாள். அவள் கண்கள் கலங்கின. நான் நான் அனாமிகா என்று விம்மலுடன் சொன்னாள். அவள் குரலில் பயமும் கையாலாகாத தனமும் தெரிந்தன. யார் அனாமிகா என்று அவர் கேட்டார். அவர் நெற்றியை சுருக்கி கொண்டு அவளது கையை இன்னும் பலமாக பற்றி கொண்டார். அனாமிகா வலியால் துடித்தாள். நந்தினிக்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுக்கு புரியவில்லை. ஏனென்றால் கமல் தன் அம்மாவிற்கு என்ன சொல்லி இருக்கிறான் என்று அவளுக்கு தெரியாது. ஒருவேளை கமல் இந்த உறவை பற்றி தன் அம்மாவிற்கு முன்பே சொல்லி இருப்பானா இல்லையா என்பதும் அவளுக்கு தெரியாது. தான் உண்மையை சொன்னால் அது கமலுக்கு பிரச்சனையாகி விடுமோ என்று அவள் பயந்தாள். ஏ பெண்ணே, உன் வாயில் என்ன தயிர் ஒட்டி கொண்டிருக்கிறதா? ஏன் பேச மாட்டேன் என்கிறாய்? நீ யார்? இங்கே என்ன செய்கிறாய்? கமலுக்கும் உனக்கும் என்ன உறவு என்று கேள்விகளாக அடுக்கினார். அனாமிகாவின் உதடுகள் நடுங்கின. அவள் ஏதாவது சொல்வதற்கு முன்பே பின்னால் இருந்து கமலின் குரல் கேட்டது. அம்மா, நான் உங்களிடம் சொல்லத்தான் வந்தேன். கமலின் குரலை கேட்டதும் நந்தினி திரும்பி பார்த்தார். என்ன சொல்ல வந்தாய்? இந்த பெண் யார்? என்னை கேட்காமல் எனக்கு தெரியாமல் இவளை ஏன் வீட்டிற்கு அழைத்து வந்தாய்? யார் இவள் என்று ஆத்திரத்தில் பல கேள்விகளை கணைகளாக தொடுத்தார். கமல் இப்போது அனாமிகாவை கோபத்துடன் முறைத்து பார்த்தார். என் மனைவி என்று கமல் குளிர்ந்த குரலில் கூறினான். இந்த உறவை என்றாவது ஒரு நாள் வெளியே கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். பிறகு ஏன் இன்றே செய்யக்கூடாது? மனைவியா? நீ சுயநினைவோடு தான் பேசுகிறாயா என்று நந்தினி ஏளனமாக சொன்னார். அவர் கமலின் மனநிலையை சந்தேகப்படுவது போல் இருந்தது. இந்த பெண் உன் மனைவியா? உன் மனைவியாக இருக்க இவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அவர் கேலியாகவும் அவமதிப்பாகவும் சிரித்தார். கமல் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு கொண்டு நின்றான். 2 அடிகள் எடுத்து வைத்து தன் அம்மாவிற்கு அருகில் சென்று அவர்களின் கைகளை பற்றி கொண்டான். அம்மாவின் அந்த பேச்சு அவனுள்ளும் அனாமிகாவின் மீது கோபத்தையும் வெறுப்பையும் தூண்டியது. உண்மைதான், கமலின் மனைவியாக இருக்க இந்த பெண்ணுக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்பாதான் இந்த திருமணத்தை செய்து வைத்தார் என்று அவன் மெதுவாக கூறினான். நந்தினி வாயடைத்து போய் அவனை பார்த்தார். கமல் அடுத்ததாக என்ன சொல்வது என்று யோசிப்பது போல சில நொடிகள் நின்றான். அம்மா, இந்த பெண் யாருடைய மகள் என்று தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். இன்று எல்லா உண்மைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். இவள் கங்காவின் மகள். நந்தினி பயமும் வெறுப்பும் கலந்த குரலில் கேட்டார். ஏனென்றால் இந்த உலகிலேயே அவர் ஒரு பெண்ணை மிக அதிகமாக வெறுக்கிறார் என்றால் அது கங்கா தான். கமல் மெதுவாக தலையசைத்தான். நந்தினி குனிந்திருந்த அனாமிகாவின் முகத்தை பார்த்தார். திடீரென ஆவேசம் வந்தவராக கமலை விட்டுவிட்டு 2 அடிகள் முன்னேறி அனாமிகாவிடம் வந்தார். அவளது கையை பிடித்து தன் முன்னே இழுத்து அடுத்த நொடியே அவளது கன்னத்தில் பலாரென ஒரு அறை விட்டார். அனாமிகா பின்னால் சென்று விழுந்தாள். உன் தாயின் வாழ்க்கையில் ஒரு பெரிய தொல்லையாக இருந்தாள். இப்போது நீயும் உன் பிரச்சனைகளோடு என் வாழ்க்கையில் நுழைந்து விட்டாயா? என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீயும் உன் தாயும் சேர்ந்து என் மகனை வற்புறுத்தி என்னிடமிருந்து என் கணவனையும் மகனையும் பறித்து விடலாம் என்று பார்க்கிறீர்களா என்று அவர் ஆத்திரத்தில் கத்தினார். அவரது சத்தம் கமலாலேயே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருந்தது. சத்தம் கேட்டு கமலின் தம்பி அஜயும் தங்கை ரீமாவும் அங்கு ஓடி வந்தனர். ரீமா அம்மாவை உள்ளே அழைத்து செல் என்று கமல் உடனே சைகை காட்டினான். அனாமிகா இன்னும் தரையிலேயே விழுந்து கிடந்தாள். உயிரற்றவள் போலவும் ஆதரவற்றவள் போலவும் இருந்த அவளுக்கு எழுந்து நிற்கக்கூட தெம்பு இல்லை. கமல் தனது வேலைக்காரனிடம், ராஜு, உன் மனைவியை அழைத்து வா, இந்த பெண்ணை தூக்கி படுக்கையில் போடு என்று தரையில் கிடந்த அனாமிகாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கமல் தன் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு மாளிகைக்குள் சென்றான். ராஜு ஒரு முறை தரையில் கிடந்த அனாமிகாவையும் பிறகு உள்ளே சென்ற அந்த இரக்கமற்ற மனிதர்களையும் பார்த்தான். பிறகு வருத்தத்துடன் அனாமிகாவை பார்த்தபடி வேலைக்காரர் குடியிருப்பிற்கு சென்று தன் மனைவியை அழைத்து வந்தான். அவனது மனைவி அனாமிகாவை தூக்கி படுக்கையில் கிடத்தினாள். அனாமிகாவுக்கு நினைவு திரும்பிய போது ராஜுவின் மனைவி அவளுக்கு ஜூஸ் கொடுத்தாள். அவளது கன்னத்தில் நந்தினியின் விரல் தழும்புகள் தெரிந்தன. அந்த ஜூஸை குடிக்கும்போது அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஏழைகளுக்கு இந்த உலகில் யாருமே இல்லை. ஏழைகள் அவமானத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கவே பிறக்கிறார்கள். இந்த உலகம் பணக்காரர்களுக்கானது மட்டுமே. அனாமிகா மௌனமாக அழுது கொண்டிருந்தாள். நந்தினி கோபத்திலும் வலியிலும்
காயம்பட்ட பெண் சிங்கத்தை போல மாறியிருந்தார். கமல், நீ எப்படி அந்த பெண்ணை திருமணம் செய்தாய்? உன் அப்பா அந்த பெண்ணின் தாயை விரும்பினார் என்பதும் அவளுக்காக உயிரையே கொடுப்பார் என்பதும் உனக்கு தெரியும் தானே என்று அவர் உரத்த மற்றும் கசப்பான குரலில் கேட்டார். அந்த 3 பிள்ளைகளும் தன் தாய் தந்தையை ஒருபோதும் மகிழ்ச்சியான தம்பதிகளாக பார்த்ததில்லை. எப்போதும் அவர்கள் சண்டையிட்டுக் கொள்வதையே பார்த்திருக்கிறார்கள். அம்மா, நான் நிர்பந்திக்கப்பட்டேன். எனக்கு வேறு வழி தெரியவில்லை. அப்பா என்னை மிரட்டினார். நான் கதியற்று போனேன் என்று கமல் தலைகுனிந்து தன் தவறை ஒப்புக்கொண்டான். தன் அம்மாவின் நிலையை கண்டு அவன் பயந்தான். நிஷாவிடம் நீ என்ன பதில் சொல்லப் போகிறாய் கமல் என்று நந்தினி கோபத்துடன் கேட்டார். அம்மா, நான் அவளை சமாளித்துக் கொள்கிறேன். எப்படியும் நான் இந்த பெண்ணுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று கமல் உடனடியாக தன் தரப்பை விளக்கினான். இதை கேட்டவுடன் நந்தினிக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. சரி, அவளுக்கு விவாகரத்து கொடுத்துவிட்டு இங்கிருந்து அனுப்பிவிடு. இந்த அத்தியாயத்தை நான் என்றென்றைக்குமாக முடிக்க விரும்புகிறேன் என்று அவர் பிடிவாதமாக இருந்தார். அம்மா, இப்போதைக்கு என்னால் அதை செய்ய முடியாது. தயவு செய்து என் பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் என் குடும்பம். அப்பா தன் உத்தரவை பிறப்பித்தார். நீங்கள் உங்கள் விருப்பத்தை சொல்கிறீர்கள். கமல், உனக்கு என்னதான் வேண்டும் என்று யாராவது என்னிடம் ஒரு முறை கேட்கக்கூடாதா என்று அவன் ஆவேசமாக கேட்டான். அப்போது அஜய் அவன் தோளை தட்டினான். அண்ணா, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் அம்மாவின் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்று அவன் மெதுவான குரலில் கூறினான். அந்த பெண்ணுக்கு விவாகரத்து கொடு கமல். இல்லை என்றால் என் பிணத்தை தான் பார்ப்பாய் என்று நந்தினி அவனை மிரட்டினார். கமல் இல்லை என்பது போல் தலையசைத்தான். அம்மா, அவளுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து அவளது எதிர்காலத்தை சரி செய்யும் வரை என்னால் விவாகரத்து கொடுக்க முடியாது. நீ ஏன் அந்த பெண்ணை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறாய்? அவளும் அவளது எதிர்காலமும் நாசமாய் போகட்டும். நீ அவளுக்கு விவாகரத்து மட்டும் கொடு. அம்மா, புரிந்து கொள்ள முயலுங்கள். என்னால் விவாகரத்து கொடுக்க முடியாது. அப்படி நான் விவாகரத்து கொடுத்தால் என் சொத்தில் அவளுக்கு பங்கு கிடைத்துவிடும். அப்பாவின் உயிலின்படி விவாகரத்து நடந்தால் அவளுக்கு மொத்த சொத்தில் சரிபாய்தி பங்கு கிடைக்கும். அப்பா அவளை முழுமையாக பாதுகாப்பான நிலையில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று அவன் குழப்பத்துடன் தன் தலைமுடியை கோதி கொண்டான். இதை கேட்ட நந்தினி அப்படியே சோபாவில் அமர்ந்து விட்டார். உன் அப்பா உயிரோடு இருந்த போதும் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. இப்போது இறந்த பிறகும் கூட என்னை நிம்மதி இழக்க செய்து விட்டார் என்று நந்தினி ஆத்திரத்தில் தரையில் காலை உதைத்தபடி தன் அறைக்கு சென்றார். கமல் இயலாமையுடன் தன் தம்பி மற்றும் தங்கையை பார்த்தான். இருந்தாலும் அண்ணா, அண்ணி பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்கிறார் என்று ரீமா புன்னகையுடன் கூறினாள். ஆனால் கமல் அவளை முறைத்து பார்த்ததும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டாள். அண்ணா, என் பேச்சை கேட்டால் நீங்கள் நிஷாவை விட்டு விலகிவிட்டு இந்த பெண்ணுடன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறார் தெரியுமா? அப்பா என்னிடம் இப்படி ஒரு கட்டாயத்தை செய்திருந்தால் நான் அந்த பெண்ணை கண்ணின் இயமே போல தாங்கியிருப்பேன் என்றான் அஜய். இந்த முறை கமல் அவனை இன்னும் கடுமையான கோபத்துடன் முறைத்தான். அஜய், நீ எல்லையை தாண்டுகிறாய். சாரி அண்ணா, நான் மறந்துவிட்டேன். இப்போது அவர் உங்கள் மனைவி, அதாவது எனது மரியாதைக்குரிய அண்ணி. சாரி, தெரியாமல் வாய் தவறி வந்துவிட்டது என்று பயப்படுவது போல் பொய்யாக நடித்து கொண்டு தன் காதுகளை பிடித்து கொண்டான். இருந்தாலும் இது ஒரு இலவச ஆலோசனை. இவ்வளவு அழகான பெண்ணை கைவிட்டு விடாதீர்கள். அந்த நிஷா மேக்கப்பால் மூடப்பட்ட ஒரு பேயை போல தெரிவாள். மேக்கப் இல்லாமல் அவளை பார்த்தால் நீங்கள் பயத்தில் மயக்கமே போட்டு விடுவீர்கள். அஜய், இது ரொம்ப ஓவர். இப்போது என்னிடம் அடி வாங்கப் போகிறாய் என்று கமல் உண்மையிலேயே தன் முஷ்டியை மடக்கி காட்டினான். சாரி அண்ணா, நான் போகிறேன். ஆனால் போவதற்கு முன் நான் சொன்னதை ஒரு முறை யோசித்து பாருங்கள். அவன் அங்கே நிற்கவில்லை. ஏனென்றால் அடுத்த நொடி கமலின் குத்து அவன் முகத்தில் விழுந்திருக்கும். அவன் வேகமாக தன் அறைக்குள் ஓடினான். கமல் ஒரு பெருமூச்சு விட்டான். அவர்கள் இருவருக்கும் நிஷாவிடம் என்ன பகை என்று அவனுக்கு தெரியவில்லை. கமலை பொறுத்தவரை நிஷாவிடம் எந்த குறையும் தெரியவில்லை. அவன் தன்னை தேற்றிக் கொண்டு தூங்குவதற்காக தன் அறைக்கு சென்றான். ஜன்னல் திரைகளை சரி செய்யும் போது அந்த பின்புற அறையை பார்த்தான். அங்கிருந்த விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. அவன் மீண்டும் ஒரு பெருமூச்சு விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவள் எப்படி இருக்கிறாள் என்று ஒரு முறை போய் பார்க்கலாமா என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. அம்மாவின் அறையை வாங்கி அவள் தரையில் நிலை குலைந்து கிடந்த விதம் அவன் நினைவுக்கு வந்தது.
அவள் தரையில் நிலைகுலைந்து கிடந்த விதம் கமலின் இதயத்தை சற்று ரணப்படுத்தியது. ஆனால் ஒருவேளை அவள் நலமாக இல்லை என்றால் ராஜு வந்து தன்னிடம் சொல்லியிருப்பான் என்று எண்ணி அவன் தூங்குவதற்காக படுத்தான். அவனது நினைவுகளில் நிஷா வந்தாள். இப்போது நிஷாவிடமும் எல்லா உண்மைகளையும் சொல்ல வேண்டும். அவளது எதிர்வினை எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும். அது நிச்சயம் மிகவும் பயங்கரமானதாகத்தான் இருக்கும். அவன் தன் கைகளை கண்களின் மேல் வைத்தபடி தன் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்களை பற்றி யோசித்து கொண்டிருந்தான். அனாமிகாவை விட்டு விட வேண்டும் என்பதுதான் அவனது முடிவு. ஆனால் தன் அப்பாவின் ஆத்மாவிற்கு துரோகம் செய்யாமலும் தன் மனசாட்சிக்கு குற்ற உணர்வு இல்லாமலும் அவளை எப்படி தன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றுவது என்று யோசித்து கொண்டே கமல் தூங்கி போனான். சூரியன் உதித்ததும் மாளிகை ஒளியால் ஜொலித்தது. அனாமிகா எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் அவளது உடல் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. கமல் எப்போதும் போல தயாராகி அலுவலகம் செல்வதற்காக காரின் அருகில் வந்தான். எதேச்சையாக அவனது பார்வை அந்த பின்புற அறையின் பக்கம் திரும்பியது. அவன் தன் தலையை உதறிக்கொண்டு காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தான். அனாமிகா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். கமல் அந்த அறையை ஒரு முறை பார்த்ததை கண்டதும் அவளது இதயம் வேகமாக துடித்தது. கமல் காரில் ஏறி சென்றதும் அவள் ஜன்னலை விட்டு நகர்ந்து படுக்கையில் வந்து படுத்து கொண்டாள். சிறிது நேரம் அவள் படுத்திருந்திருப்பாள். ஆனால் அதற்குள் நந்தினி அங்கு வந்து விட்டார். ஏ மகாராணி, படுத்துக்கொண்டே கட்டிலை உடைக்கிறாயா? உனக்கு உன்னுடைய தகுதி என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும். என் மகன் உன்னை இங்கே தங்க வைத்ததிலேயே உன் தகுதி என்னவென்று காட்டிவிட்டான். இந்த பின்புற அறையில் வீட்டின் உரிமையாளர்கள் தங்குவதில்லை, வீட்டின் வேலைக்காரர்கள் தான் தங்குவார்கள். நீயும் ஒரு வேலைக்காரிதான். அதனால்தான் என் மகன் உன்னை இங்கே கொண்டு வந்து வீசிவிட்டான். இப்போது எழுந்து உன் வேலையை பார். அஜய்க்கும் ரீமாவிற்கும் காலை உணவு தயார் செய்து கொடு. அவர்கள் இருவரும் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் ஆத்திரத்துடன் கூறினார். அவள் விரும்பவில்லை என்றாலும் அனாமிகா எழுந்திருக்க வேண்டியிருந்தது. இரவு முழுவதும் கோபத்தில் இருந்த நந்தினிக்குள் ஒரு எரிமலை குழம்பு கொதித்து கொண்டிருந்தது. கமல் சென்ற உடனேயே அந்த மொத்த ஆத்திரத்தையும் அனாமிகா மீது கொட்ட அவர் காத்திருந்தார். கமல் அவளை விரும்பாமல் இருக்கலாம், இந்த உறவை முறிக்க நினைக்கலாம். ஆனால் அவன் ஒருபோதும் அவளுக்கு அநீதி இழைக்க விடமாட்டான் என்பது அவனது அம்மாவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் கமல் சென்ற பிறகு அவர் அனாமிகாவிடம் வந்தார். அவர் அவளை இழுத்து கொண்டு மாளிகைக்குள் வந்ததை கண்டு ரீமாவும் அஜயும் அதிர்ச்சியடைந்தனர். அம்மா, இவரை ஏன் இங்கே அழைத்து வந்தார் என்று ரீமா அஜயிடம் கேட்டாள். விஷயம் ரொம்ப எளிது ரீமா. எல்லா கோபமும் இப்போது இந்த அப்பாவி பெண்ணின் மீதுதான் பாயப் போகிறது என்றான் அஜய். போ, அங்கிருப்பதுதான் சமையலறை, காலை உணவை தயார் செய் என்று அவர் அவளை தள்ளாத குறையாக சொன்னார். அவள் தடுமாற்றத்துடன் சமையலறையை பார்த்தாள். என்ன சமைக்க வேண்டும் என்று கேட்க நினைத்தாள். ஆனால் துணிச்சல் வரவில்லை. பிறகு அவளுக்கு தெரிந்ததை சமைத்தாள். அஜய்க்கும் ரீமாவிற்கும் அவள் செய்த உணவு மிகவும் பிடித்திருந்தது. அவர்கள் அதை பாராட்ட விரும்பினார்கள். ஆனால் தன் அம்மாவின் கொடூரமான பார்வையை பார்த்துவிட்டு பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அவள் மீண்டும் தன் அறைக்கு செல்ல முயன்றபோது நந்தினி தடுத்தார். எங்கே போகிறாய்? வீட்டை உன் அப்பாவா சுத்தம் செய்வார்? இங்கே எதுவும் சும்மா கிடைக்காது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. அனாமிகா மேடம், என் மகனின் வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்னால் அவனது தாய் உயிரோடு இருக்கிறாள் என்பதை நீங்கள் யோசித்திருக்க வேண்டும். நிஷாவின் உரிமையை நீ தட்டி பறிக்க நான் விடமாட்டேன் என்று அவர் அவமதிப்பாக கூறினார். இப்போது அங்கே அவர்கள் இருவரும் மற்றும் சில வேலைக்கார பெண்கள் மட்டுமே இருந்தனர். அஜயும் ரீமாவும் பல்கலைக்கழகத்திற்கு சென்று விட்டனர். அனாமிகா தன் உதடுகளுக்கு பூட்டு போட்டு இருந்தாள். அவளிடம் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. பேசினால் எங்கிருந்தும் துரத்தப்படுவாள். பிறகு எங்கே போவாள்? இந்த உலகில் அவளுக்கு என்று யாருமே இல்லையே. கமல் வரும் வரை அவள் நாள் முழுவதும் மௌனமாக வேலை செய்தாள். ஒரு சிறு முனகலை கூட அவள் வெளிப்படுத்தவில்லை. யாரை நம்பி அவள் இந்த வீட்டிற்கு வந்தாலோ அவனே அவளுக்கு அந்நியமாக இருக்கும்போது அவள் யாரிடம் சென்று முறையிடுவாள்? கமல் வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு அவனது அம்மா அவளை மீண்டும் பின்புற அறைக்கு அனுப்பிவிட்டார். கமல் புத்துணர்ச்சி பெற்று இரவு உணவை முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்றான். நிஷா அவனை திருமணம் செய்ய வற்புறுத்தி கொண்டிருந்தாள். அவளிடம் உண்மையை சொல்ல அவன் விரும்பினான். அனாமிகா தன் வாழ்க்கையில் இருக்கும்போது நிஷாவை திருமணம் செய்வது பற்றி அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை.
மறுநாள் காலை அனாமிகா தயாராகி எங்கோ கிளம்பி கொண்டு இருந்தாள். கமல் அலுவலகம் செல்ல வெளியே வந்தபோது அவள் வெளி நோக்கி செல்வதை கண்டான். கமலின் நெற்றியில் சுருக்கம் எழுந்தது. இவ்வளவு அதிகாலையில் எங்கே செல்கிறாய் என்று அவன் கோபத்துடன் கேட்க அவள் சட்டென்று திடுக்கிட்டாள். அது அங்கிள் எனக்கு பல்கலைக்கழகத்தில் இடம் வாங்கி தந்திருந்தார். 1 மாதமாக நான் அங்கு செல்லவில்லை. தேர்வுகள் நெருங்கிவிட்டன. அதான் பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றாள். அவளது பேச்சை கேட்டு கமல் அவளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அவளை ஒரு படிப்பறிவற்றவள் என்றும் சீட் பெல்ட் கூட போடத் தெரியாதவள் என்றும் அவன் நினைத்திருந்தான். ஆனால் அவளோ இப்போது பல்கலைக்கழகத்தை பற்றி பேசுகிறாள். நானே உன்னை விட்டு விடுகிறேன் என்று அவன் தலையை உதறிக்கொண்டு காரில் ஏறுமாறு சைகை காட்டினான். அவள் தயக்கத்துடன் தன் விரல்களை பிசைந்து கொண்டு நின்றாள். என்ன நின்று கொண்டிருக்கிறாய், ஏறு என்று அவன் எரிச்சலுடன் கூற அவள் காரில் ஏறி அமர்ந்தாள். ஆனால் இன்னும் பதற்றத்துடன் கைகளை தேய்த்து கொண்டிருந்தாள். என்ன செய்வது என்று அவளுக்கு புரியவில்லை. அப்பாதான் உன் கட்டணத்தை செலுத்தினாரா என்று அவன் நிதானமாக கேட்டான். ஆரம்பத்தில் அவர் கொடுத்தார். பிறகு நான் கல்வி உதவித்தொகை பெற்றுவிட்டேன் என்று மென்மையாக சொன்னாள். அவனுக்கு வியப்பு தாங்கவில்லை. அவள் புத்திசாலியாகவும் இருந்தாளே. சரி, எந்த துறையில் படிக்கிறாய் என்று கேட்டான். BBA 2ஆம் ஆண்டு என்று தலை குனிந்தபடி பதிலளித்தாள். அப்படியென்றால் உனக்கு 20 அல்லது 21 வயது ஆகிறதா என்று வியப்புடன் கேட்டான். ஆம் என்று அவள் தலையசைத்தாள். உனக்கு தெரியுமா, நான் உன்னை விட 9 வயது பெரியவன் என்றான். தெரியும் என்று அவள் மீண்டும் மெதுவாக சொன்னாள். உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா என்று அவன் கேட்டான். இல்லை, எனக்கு ஏன் பிரச்சனை இருக்கப் போகிறது? மேலும் நமது பயணம் வாழ்நாள் முழுமைக்குமானது இல்லையே. என் அம்மாவின் கடைசி ஆசையை நிறைவேற்றவே நான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன். இந்த திருமணத்தில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்பது எனக்கு தெரியும். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நான் என் படிப்பை முடிக்க வேண்டும். பிறகு நாம் பிரிந்து விடலாம். எனக்கு 2 ஆண்டுகள் கால அவகாசம் மட்டும் வேண்டும். இப்போது என்னால் தனியாக வசிக்க முடியாது என்று கூறும்போது அவளது கண்கள் கலங்கின. அவள் தன் கண்ணீரை மறைப்பதற்காக ஜன்னல் பக்கம் தலையை திருப்பிக் கொண்டாள். ஆனால் கமலோ தலையசைத்தான். 2 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம். நிஷா 2 மாதங்கள் கூட காத்திருக்க மாட்டாள். அவளை பல்கலைக்கழகத்தில் விட்டுவிட்டு அவன் அலுவலகம் சென்றான். மாலையில் வீடு திரும்பிய போது பல்கலைக்கழகத்தில் இருந்து அவள் வந்த பிறகு அம்மா அவளிடம் கோபப்பட்டு துணிகளை துவைக்க சொன்னதாகவும் வீடு முழுவதும் சுத்தம் செய்ய சொன்னதாகவும் ரீமா மூலம் அவனுக்கு தெரிந்தது. படிக்கட்டுகளை கழுவும் போது அவள் வலிக்கு விழுந்து விட்டாள். அவளுக்கு பல இடங்களில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதை கேட்ட கமல் ஒரு நிமிடம் பதற்றமடைந்தான். அப்படியா? அவளுக்கு அதிக காயம் ஏதும் இல்லையே என்று தன்னை சாதாரணமாக காட்டிக்கொண்டு கேட்டான். அண்ணா, காயங்கள் எவ்வளவு என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பாவப்பட்ட பெண் அழுது கொண்டே இருந்தாள். மிகுந்த சிரமத்துடன் நடந்து தன் அறைக்கு சென்றாள். மருத்துவரை அழைக்கலாம் என்று அம்மாவிடம் சொன்னேன். ஆனால் அம்மா கண்டிப்பாக மறுத்துவிட்டார் என்றாள் ரீமா. கமலின் இதயம் மிகவும் படபடத்தது. அவன் உடை மாற்றக்கூட இல்லை. நேராக அந்த பின்புற அறைக்கு வந்தான். அவள் படுக்கையில் அமர்ந்து லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். அழுகையால் அவளது உடல் அதிர்ந்தது. யாரோ வரும் சத்தம் கேட்டு அவள் கண்களில் இருந்து கைகளை எடுத்தாள். கமல் வருவதைக் கண்டு அவள் எழுந்திருக்க முயன்றாள். உனக்கு எங்கே காயம் பட்டிருக்கிறது, காட்டு என்று அவன் படுக்கையில் அவள் அருகில் அமர்ந்து கொண்டே கேட்டான். அனாமிகா அவசரமாக தன் துப்பட்டாவை சரி செய்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள். அவளால் சரியாக உட்காரக்கூட முடியவில்லை. அதனால் படுக்கையின் பின்னால் சாய்ந்து கொண்டாள். நான் நலமாக இருக்கிறேன், அதிக காயங்கள் இல்லை என்று அவள் தன்னை சாதாரணமாக காட்ட முயன்றாள். ஆனால் அவளுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதை கமல் உணர்ந்தான். உனக்கு எவ்வளவு காயம் என்று நான் உன்னிடம் கேட்கவில்லை. எங்கே அடிபட்டிருக்கிறது என்று தான் கேட்டேன். என்னிடம் காட்டு என்றான். அவனது பேச்சால் அனாமிகா பதற்றமடைந்தாள். இல்லை இல்லை, உங்களிடம் காட்ட முடியாது. தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள். ஏன் என்னிடம் வந்தீர்கள்? யாராவது உங்களை இங்கே பார்த்து விட்டால் என்று அவள் பயந்து நடுங்கினாள். யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். காயத்தை காட்டு. எங்கே அடிபட்டிருக்கிறது, எவ்வளவு பலமாக இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று கூறி அவன் சற்று முன்னே வந்து அவளது கையை பற்றினான்.
ஆனால் அவள் உடனடியாக தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். சொன்னால் கேளுங்கள், என்னால் காட்ட முடியாது, தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள் என்றாள். இப்போது அவளது முகம் வெட்கத்தில் சிவந்து போயிருந்தது. கமலுக்கு அங்கிருந்து செல்லும் எண்ணம் துளியும் இல்லை. அவன் அவளது கையை பிடித்து சட்டையை கையை சற்று மேலே தூக்கி பார்த்தான். அங்கேயும் காயம் இருந்தது. ஆனால் இவ்வளவு சிறிய காயத்திற்காக அனாமிகா இவ்வளவு தவிக்க மாட்டாள் என்பதை கமல் உணர்ந்தான். அவளுக்கு இன்னும் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். அவள் இந்த வீட்டிற்கு ஒரு வேண்டாத சுமையாக இருக்கலாம். ஆனால் அவள் அவனது மனைவி. அவன் இந்த உறவை ஒருபோதும் ஏற்கவில்லை என்றாலும் இதுதான் உண்மை. அனாமிகா, பிடிவாதம் பிடிக்காதே. என் கோபத்தை தூண்டினால் அது உனக்கு நல்லதல்ல என்று அவளது நடுங்கும் உடலை பார்த்தபடி இந்த முறை சற்று ஆவேசமாக கூறினான். அவளது பிடிவாதம் அவனுக்கு உண்மையிலேயே கோபத்தை வரவழைத்தது. என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? யாராவது உங்களை இங்கே பார்த்து விடுவார்கள், தயவு செய்து செல்லுங்கள் என்று அவள் பதற்றத்துடன் கூறினாள். ஆனால் அவன் அவளது பேச்சை அலட்சியப்படுத்திவிட்டு அவளுக்கு மிக அருகில் வந்தான். அவன் அவளது துப்பட்டாவில் கை வைத்ததும் அவள் நடுங்கியபடி அவனை பார்த்தாள். நீ என் மனைவி, இவ்வளவு பதற்றப்பட தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டே அவன் ஒரே இழுப்பில் அவளது துப்பட்டாவை அகற்றினான். பார்த்தால் அவளது கழுத்தில் நீல நிறத்தில் தழும்பு இருந்தது. இது என்ன, இவ்வளவு காயங்கள் எப்படி ஏற்பட்டன என்று அவன் கண்டிப்பாக கேட்க அவள் தலை குனிந்து கொண்டாள். விழுந்தபோது கழுத்தில் ஏதோ கனமான பொருள் பட்டுவிட்டது என்று மிகுந்த சிரமத்துடன் பதிலளித்தாள். ஒரு குற்றவாளி தன் குற்றத்தை ஒப்புக்கொள்வது போல மெதுவான குரலில் கூறினாள். அப்படி என்றால் நீ எனக்கு ஃபோன் செய்திருக்க வேண்டும். உனக்கு எவ்வளவு வலி இருக்கும் தெரியுமா என்று அவளது காயத்தை மென்மையாக தடவி கொடுத்தான். அவன் தொட்டதும் அனாமிகாவின் உதடுகளில் இருந்து ஒரு மெல்லிய விக்கல் ஒலி எழுந்தது. அவன் அவளுக்கு அவ்வளவு அருகில் இருந்தான். அவள் இதயம் தாறுமாறாக துடித்தது. இரு, நான் இதோ வருகிறேன் என்று ஏதோ யோசித்தபடி கமல் அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் அங்கே தன் அம்மா நிற்பதை கண்டு திடுக்கிட்டான். நீ ஒன்றும் மருத்துவர் இல்லை கமல், அவளுக்கு சிகிச்சை அளிக்க இங்கே வருவதற்கு. அவள் செத்தால் சாகட்டும் என்று அவர் மனிதாபிமானமே அற்ற முறையில் கூறினார். மறந்து விடாதீர்கள் அம்மா, அவள் என் மனைவி. இந்த நிலையில் அவளை விட்டுவிட முடியாது. அப்படி செய்தால் நான் பாவத்திற்கு ஆளாவேன் என்று அவன் உறுதியாக கூறிவிட்டு அவரை கடந்து சென்றான். முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு அனாமிகாவிற்கு அருகில் அமர்ந்தான். அவளது காயத்தை சுத்தம் செய்து மெதுவாக மருந்து தடவ தொடங்கினான். வலியால் அவளது உதடுகளில் இருந்து மெல்லிய விக்கல் ஒலிகள் வெளிவந்தன. அவளுக்கு வலித்தாலும் அதை சகித்து கொண்டாள். கமல் இன்னும் சற்று அருகில் வந்து அவளது காயத்தில் மெதுவாக ஊதினான். கழுத்தில் மருந்து தடவிய பிறகு அவளது தோலை பிடித்து படுக்கையில் சாய்க்க முயன்றான். ஆனால் கமல் அவளது தோளில் கை வைத்த மாத்திரத்திலேயே அவள் வலியால் துடித்ததை கண்டு அவன் அதிர்ச்சி அடைந்தான். உனக்கு இங்கேயும் காயம் இருக்கிறதா என்று அவன் வியப்புடன் கேட்டான். இந்த முறை அவள் பதற்றமடைந்தாள். இல்லை இல்லை, அது ஒரு சிறிய காயம்தான். நானே மருந்து தடவி கொள்கிறேன். அதை என்னிடமே கொடுத்து விடுங்கள் என்று கூறி கமலின் கையில் இருந்த களிம்பை வேகமாக வாங்கி கொண்டாள். ஆனால் கமல் மிகுந்த ஆச்சரியத்தில் இருந்தான். எங்கே காட்டு, வேறு எங்கே அடிபட்டு இருக்கிறது? நானே செய்து கொள்வேன் என்று சொன்னேன் அல்லவா என்று அவள் கூறினாள். அவளால் அதற்கு மேல் தன் காயங்களை கமலிடம் காட்ட முடியவில்லை. பேசாமல் அமர்ந்திரு, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று அவன் அதட்டி அவளை அமைதிப்படுத்தினான். பிறகு அவளது சட்டையின் பட்டன்களை திறந்து தோள்பட்டையில் இருந்து உடையை சற்று கீழே இறக்கினான். அங்கே ஒரு ஆழமான வெட்டு காயம் இருந்தது. பஞ்சை வைத்து இரத்தத்தை நிறுத்த முயற்சி செய்யப்பட்டிருந்தது. இவ்வளவு ஆழமான காயம் எப்படி ஏற்பட்டது? என் கையில் கண்ணாடி ஜாடி இருந்தது. நான் விழுந்தபோது அது உடைந்து விட்டது. நான் அந்த கண்ணாடிகளின் மேலேயே விழுந்து விட்டேன் என்று அவள் தலை குனிந்தபடி மெதுவாக சொன்னாள். கமல் கவனமாக அவளது காயத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். கமல் எங்கே என்று சிவப்பு நிற டாப்பும் ஜீன்ஸும் அணிந்து வந்த நிஷா காவலாளியிடம் கேட்டாள். மேடம், அவர் அங்கே இருக்கிறார் என்று காவலாளி பின்புற அறையை நோக்கி காட்டினான். அந்த அறையில் அவனுக்கு என்ன வேலை என்று வியந்தபடி நிஷா அங்கு சென்றாள். கதவு திறந்திருந்தது. உள்ளே இருந்த காட்சி தெளிவாக தெரிந்தது. அறையில் அவர்கள் இருவரும் மிக நெருக்கமாக இருந்தனர். அவன் அவளது கழுத்தின் அருகே குனிந்து கொண்டிருந்தான். இதை கண்ட நிஷாவின் காலடியில் பூமி நழுவியது போல் இருந்தது. கமல் அந்த பெண்ணின் கழுத்தை பிடித்தபடி
அவளுக்கு மிக அருகில் இருந்தான். கமல் என்று அவளது குரல் அதிர்ச்சியில் வெளிவந்தது. அவன் திடுக்கிட்டு திரும்பி அவளை பார்த்தான். அப்படியே திகைத்து போனான். இவளுக்காகவா நீ இந்த திருமணத்தை மறுத்து கொண்டிருக்கிறாய் என்று கண்களில் கண்ணீருடன் நிசா கேட்டாள். நான் எப்போதும் மறுத்தேன் நிசா. எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடு என்று தான் கேட்டேன். இதெல்லாம் அப்பா செய்த என்று அவன் நிசாவிடம் விளக்க முயன்றான். வா, அறைக்கு சென்று பேசலாம் என்று அவளை தடுக்க முயன்றான். ஆனால் அவள் அழுது கொண்டே அங்கிருந்து ஓடினாள். கமல் ஆத்திரத்தில் தரையை எட்டி உதைத்தான். அனாமிகாவை கோபத்துடன் முறைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறி சென்றான். அவளோ ஒரு பெருமூச்சு விட்டு அமைதியானாள். சற்று நேரத்திற்கு முன்பு வரை அவ்வளவு மென்மையாகவும் அன்பாகவும் தன் காயத்தை சுத்தம் செய்தவன் தன் காதலியை பார்த்ததும் அனைத்தையும் மறந்துவிட்டான். அவள் தலையணையில் தலை சாய்த்து தூங்க முயன்றாள். மறுநாள் காலை அவள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஏற்கனவே அவளுக்கு படிப்பில் நிறைய இழப்பு ஏற்பட்டிருந்தது. எப்போதும் போல எளிமையான தோற்றத்தில் அவள் வெளியே சென்று கொண்டிருந்தாள். வாகனங்கள் நிறுத்தும் இடத்தை தாண்டிய போது அருகில் காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. அவள் வியப்புடன் திரும்பி பார்த்தாள். கமல் காருடன் அவளுக்காக காத்திருந்தான். இந்த முறை அனாமிகா சத்தம் இல்லாமல் காரின் கதவை திறந்தாள். அவள் உள்ளே ஏறி அமர்ந்தாள். ஒரு நாள் விடுமுறை எடுத்தால் ஒன்றும் ஆகிவிடாது என்று அவன் அதிருப்தியுடன் முறைத்தான். நான் இன்னும் ஒரு நாள் போகவில்லை என்றால் தேர்வுகள் எப்படி எழுதுவேன்? ஏற்கனவே எனக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டு விட்டது என்று அவளுக்கு அழுகை வந்தது. அவளுக்கு படிக்க வேண்டியிருந்தது. பல்கலைக்கழகம் முடிந்ததும் நீ ஓர் இடத்திற்கு செல். அங்கிருந்து நீ நிம்மதியாக படிக்கலாம். இல்லை என்றால் அம்மா மீண்டும் உன்னை வேலை செய்ய சொல்வார். நான் இல்லாத நேரத்தில் என்னால் அதை தடுக்க முடியாது என்று அவன் ஒரு தீர்வை சொன்னான். அவனுக்கு அனாமிகா மீது பரிதாபமாக இருந்தது. அந்த பெண் நிரபராதி, அவளுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது என்ற தந்தையின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. நீங்கள் நீங்கள் என்னை எங்கே விடுவீர்கள்? அது உங்கள் பெரிய உதவியாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு படிப்பதற்கு நேரமே கிடைப்பதில்லை என்று அவள் கண்களில் கண்ணீருடன் கூறினாள். தன் அம்மா அவள் மீது எவ்வளவு கொடுமை செய்கிறார் என்பதை கமல் அப்போது உணர்ந்தான். எனது தோழி பிரியா என்பவளின் வீட்டில் உன்னை விட்டு விடுகிறேன். அங்கே நீ படித்துக்கொள். மாலையில் வந்து அழைத்து செல்கிறேன் என்று அவன் நிதானமாக கூற அவள் தலையசைத்தாள். அதன் பிறகு இதுவே தினசரி வழக்கமானது. அவன் அவளை பல்கலைக்கழகத்தில் விடுவான். பிறகு அழைத்து வந்து தன் தோழியின் வீட்டில் விடுவான். அலுவலகம் முடிந்து திரும்பும்போது அவளை அழைத்து வருவான். ஒருபுறம் அவனது அம்மா விவாகரத்து செய்ய சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தார். மறுபுறம் நிசா இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே அவகாசம் இருப்பதாக கூறினாள். ஒன்று நிசா, இல்லை என்றால் அனாமிகா. வீட்டு சூழலால் சலிப்படைந்த அவன் வெளியிலேயே அதிக நேரத்தை செலவிடத் தொடங்கினான். அன்று இரவு அவன் ஜன்னல் அருகில் நின்று கொண்டிருந்தான். அவனது அம்மா சில நாட்களுக்காக தன் சகோதரியின் வீட்டிற்கு சென்றிருந்தார். அவருக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் போனது. வீட்டில் ஒரு வாரத்திற்கு ரீமா, அஜய் மற்றும் கமல் மட்டுமே இருந்தனர். அனாமிகாவை அறைக்குள் அழைத்து வரலாம் என்று கமல் நினைத்தான். தேர்வுகள் நெருங்குவதால் அவளுக்கு படிப்பில் உதவலாம் என்றும் அவளுக்கும் மனமாற்றமாக இருக்கும் என்றும் கருதினான். அம்மா வந்ததும் சொல்லிவிடலாம் என்று அஜயிடம் கூறிவிட்டு அவன் அனாமிகாவின் அறைக்கு சென்றான். அனாமிகா அவனை பார்த்ததும் திடுக்கிட்டாள். ஆனால் அவன் மிகவும் தோழமையுடன் அவளிடம் பேசத் தொடங்கினான். கேள், படிப்பில் உனக்கு ஏதேனும் சிரமம் இருக்கிறதா? ஆம், கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் நான் சமாளித்து விடுவேன். உன் தேர்வுகள் நெருங்கிவிட்டன அல்லவா? உனக்கு சம்மதம் என்றால் நான் உனக்கு படிப்பில் உதவுகிறேன். அம்மா வீட்டில் இல்லை. நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். அனாமிகா வியப்புடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். உன் சாமான்களை எடுத்துக்கொண்டு என் அறைக்கு வா என்று திடீரென ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்தான். அனாமிகா பதற்றமடைந்தாள். ஆனால் அவளால் மறுக்கவும் முடியவில்லை. அன்று அவன் அவளது கையை பிடித்து தன் அறைக்கு அழைத்து சென்றான். அவள் வியப்புடன் ஒரு முறை கமலை பார்த்தாள். மறுமுறை அந்த ஆடம்பரமான அறையை பார்த்தாள். சில நாட்களுக்கு இங்கே நிம்மதியாக இரு. அம்மா வீட்டில் இல்லை. படிப்பில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் உதவுகிறேன் என்று அனாமிகாவின் அப்பாவி முகத்தில் தெரிந்த திகைப்பை கண்டு அவன் கூறினான். திடீரென்று அவன் நிசாவையும் அனாமிகாவையும் ஒப்பிடத் தொடங்கினான். அனாமிகா தொட்டால் சினுங்கி போன்ற மிகவும் அழகான ஒரு அப்பாவி பெண். ஆனால் நிசாவோ மிகவும் போல்டானவள்.
யாரிடமும் தயக்கமின்றி பேசுபவள், குட்டையான ஆடைகளை அணிபவள், ஏழைகளை வெறுப்பவள். கர்வமும் ஆணவமும் நிசாவிடம் அதிகமாகவே இருந்தது. அனாமிகாவிடமோ கர்வம் என்று சொல்லுக்கே இடமில்லை. அவளிடம் பேராசையும் இல்லை. அப்பா உன் பெயரில் எழுதி வைத்த சொத்துக்களை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று கமல் அவளிடம் முன்பே கூறியிருந்தான். ஆனால் அவள் அதை மறுத்துவிட்டாள். இந்த சொத்துக்களில் உங்களுக்கு மட்டுமே உரிமை இருக்கிறது. எனக்கு தலை சாய்க்க ஒரு இடத்தை தவிர வேறொன்றும் வேண்டாம். என் படிப்பு மட்டும் முடிந்துவிட்டால் நான் வேலைக்கு சென்று தனியாக வாழ்ந்து கொள்வேன் என்று அவள் தெளிவாக கூறிவிட்டாள். கமல் அவளை பிரமிப்புடன் பார்த்தான். ஏனென்றால் இவ்வளவு அப்பாவியான பெண்களை இந்த உலகம் தவறாக பயன்படுத்தி கொள்ளும். அவள் எவரையும் எளிதில் நம்பிவிடும் குணமுடையவள். அவள் மௌனமாக படுக்கையில் அமர்ந்து படித்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் தூக்கத்தால் சொருகின. உன் அம்மா உன் அப்பாவை பற்றி உன்னிடம் எப்போதாவது பேசியிருக்கிறாரா என்று அவன் திடீரென கேட்டான். அனாமிகா புத்தகத்தில் இருந்து பார்வையை விலக்கி அவனை பார்த்தாள். மிகவும் குறைவுதான், 2 அல்லது 3 முறை பேசியிருப்பார். அதுவும் அங்கிள் உடல்நிலை சரியில்லாமல் பார்க்க வந்தபோதுதான் என்று உண்மையை சொன்னாள். அதற்கு முன்னால் அப்பா அவர்களை சந்தித்ததே இல்லையா என்று கமல் வியந்தான். ஏனென்றால் அப்பா எப்போதும் அந்த பெண்ணை சந்திக்க செல்வதாக அம்மா அடிக்கடி கூறுவார். இல்லை, நான் ஒரு முறை பார்த்திருக்கிறேன். என் அப்பா இறந்த செய்தியை கேட்டு அவர் வந்திருந்தார். அப்போது எனது பல்கலைக்கழக கட்டணத்தை செலுத்தினார். பிறகு என் அம்மா தன் வளையல்களை விற்று அந்த பணத்தை திருப்பி தந்து விட்டார். அதன் பிறகு எனக்கு கல்வி உதவி தொகை கிடைத்தது. அப்பாவின் ஓய்வூதியமும் நான் எடுக்கும் டியூஷன் பணமுமே எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தது. எங்களுக்கு எதற்கு உதவி தேவைப்பட போகிறது? அங்கிள் மருத்துவமனைக்கு வந்தபோது தான் அவரை சந்தித்தோம். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பியதாக அம்மா சொன்னார். ஆனால் அங்கிளின் அப்பா அவருக்கு தெரிந்த ஒரு பெண்ணையே அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். அங்கிள் மிகவும் நல்லவர். அவர் தன் நட்பை மதித்தார். ஆனால் அவர் அம்மாவை விரும்புகிறார் என்பது நந்தினி ஆண்டிக்கு தெரியும். அம்மா சம்மதித்தால் 2வது திருமணம் செய்து கொள்வதாக அங்கிள் கூறினார். ஆனால் அம்மா மறுத்துவிட்டார். இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்க அம்மா விரும்பவில்லை. என் அப்பா மிகவும் நல்லவர். வருமானம் குறைவுதான், இருந்தாலும் அவர் இறக்கும் வரை எங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்தது. அவை என் வாழ்க்கையின் பொற்காலங்கள். அம்மாவின் முடிவில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதரையே தேர்ந்தெடுத்தார். அவரது குடும்பம் ஆதரிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. என் அம்மா அப்பாவின் வாழ்க்கையை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்குள் அவ்வளவு அன்பு இருந்தது. இதை பேசும்போது அவளது கண்களில் ஈரமும் உதடுகளில் புன்னகையும் அரும்பியது. கமலுக்கு ஒருவித உறுத்தல் ஏற்பட்டது. எதற்காக தன் அம்மா எப்போதும் சண்டையிட்டாரோ அப்படி எதுவும் அங்கே நடக்கவில்லை. அது வெறும் பொறாமை மட்டுமே. அனாமிகா மீண்டும் புத்தகத்தில் தலை சாய்த்தாள். கமல் வருத்தத்துடன் தன் தலையை உதறினான். படித்து கொண்டே அனாமிகா படுக்கையிலேயே உறங்கி போனாள். கமல் சோபாவில் அமர்ந்திருந்தான். அவனுக்கும் தூக்கம் சொக்கியது. அவன் அனைத்தையும் மறந்துவிட்டு படுக்கைக்கு வந்து விளக்குகளை அணைத்து படுத்து கொண்டான். அனாமிகா அவன் மீது தூக்கத்தில் கை வைத்தபோது தான் அவனுக்கு உணர்வு வந்தது. அவன் திடுக்கிட்டு தன் அருகில் பார்த்தான். பிறகுதான் அனாமிகாவை தானே அழைத்து வந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அனாமிகா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளை எழுப்ப அவன் விரும்பவில்லை. அவளது காயங்களுக்கு மருந்து போட்டபோது அவளது வெட்கத்தில் சிவந்த முகம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த முகத்தை நினைத்து கமலின் உதடுகள் புன்னகைத்தன. அவனது ஆழ்மனம் வரை ஒரு அமைதி பரவியது. இந்த உறவில் இவ்வளவு நிம்மதி இருப்பதை அவன் முதல் முறையாக உணர்ந்தான். அடுத்த நாளும் அனாமிகா தன் பின்புற அறையில் தான் இருந்தாள். ஆனால் கமல் மீண்டும் அவளை தன் அறைக்கு அழைத்து வந்தான். ஏன் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் இப்போது அவனுக்கு அவளது அருகாமை தேவைப்பட்டது. நிசாவோ அவனிடம் நெருங்குவதற்கு பல முறை அவளாகவே வாய்ப்பளித்தாள். ஆனால் அவன் அதை தவிர்த்து வந்தான். அவன் நவீன எண்ணங்கள் கொண்டவன்தான். ஆனால் திருமணத்திற்கு முன்பே நிசாவுடன் எல்லை மீறும் அளவிற்கு அவன் செல்லவில்லை. அன்று இரவு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ரீமா அனாமிகாவிடம் கேள்விகள் கேட்க அவள் பதிலளித்து கொண்டிருந்தாள். கமல் அவர்கள் இருவரும் பேசுவதை ரசித்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்போது ரீமா, அண்ணா,
நான் அனாமிகாவை என் அறையில் என்னுடன் தூங்க வைத்துக் கொள்ளவா? தயவு செய்து மறுக்காதீர்கள் என்றாள். ஆனால் கமல் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவளது படிப்பு பாதிக்கப்படும் என்றும் தேர்வுகள் நெருங்குவதாலும் அவன் கண்டிப்பாக மறுத்துவிட்டான். அனாமிகாவும் தலையசைத்தாள். அவளுக்கும் படிக்க வேண்டியிருந்தது. ரீமா கோபித்து கொண்டு முகம் சுளித்தபடி தன் அறைக்கு சென்றாள். கமல் தன் அறைக்கு வந்தான். சிறிது நேரம் கழித்து அனாமிகாவும் வந்தாள். அவளுக்கு இன்னும் அந்த அறைக்கு வருவது சங்கடமாகவே இருந்தது. நேற்றிரவு படுக்கையில் தூங்கியதற்காக அவள் தன் மீதே கோபத்தில் இருந்தாள். காலையில் கண் விழித்து பார்த்தபோது அவள் படுக்கையில் தனியாக இருந்தாள். கமல் சோபாவில் தூங்கி கொண்டிருந்தான். கமல் இரவு முழுவதும் படுக்கைக்கு வரவில்லை என்று அவள் நினைத்தாள். ஆனால் கமல் தன்னை தற்காத்து கொள்ளவே சோபாவிற்கு சென்றான் என்பது அவளுக்கு தெரியாது. இப்போது அவள் சோபாவிற்கு செல்வதா அல்லது படுக்கையில் அமர்வதா என்ற குழப்பத்தில் இருந்தாள். இங்கே படுக்கைக்கே வா, நான் உன்னை ஒன்றும் தின்று விட மாட்டேன் என்று அவன் மிகவும் மென்மையாக சொல்ல அனாமிகா படுக்கையில் அமர்ந்து புத்தகங்களை விரித்தாள். அவளால் ஒரு கணக்குக்கு விடை காண முடியவில்லை. விரக்தியில் புத்தகத்தில் தலை சாய்த்து அழத் தொடங்கினாள். கமல் பதற்றத்துடன் அவள் அருகில் வந்தான். முகத்தில் இருந்த புத்தகத்தை விலக்கிய போது அவளது முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. ஏன் அழுகிறாய் என்று மென்மையாக கண்ணீரை துடைத்தபடி கேட்டான். இந்த கணக்கு தீரவில்லை என்று அவள் புத்தகத்தை கோபத்துடன் முறைக்க கமல் சிரித்து விட்டான். இதற்காகவா அழுகிறாய் பைத்தியமே என்று சிரித்து கொண்டே அவளது கையில் இருந்து புத்தகத்தை வாங்கி அவளுக்கு அந்த கணக்கை புரிய வைக்க தொடங்கினான். கமல் கணக்குகளை தீர்க்கும் வேகத்தை அனாமிகா வியப்புடன் பார்த்தாள். நீங்கள் எவ்வளவு புத்திசாலி என்று கன்னத்தில் கை வைத்து கண்களை விரித்து அவள் சொல்ல கமல் அவளது அந்த அப்பாவித்தனமான முகத்தை பார்த்து சிரித்தான். அவன் மிக அருகில் வந்ததைக் கண்டு அவள் பதற்றமடைந்து சற்று விலகி சென்றாள். நான் படிக்க வந்திருக்கிறேன் என்று பயந்த குரலில் கூறினாள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்து செல்ல வேண்டியவள் என்பதால் பிணைப்பை தரும் எந்த உறவையும் அவள் விரும்பவில்லை. அவளால் அவனிடமிருந்து பிரிய முடியாமல் போய்விடுமோ என்று அவள் பயந்தாள். அவன் அவருடையவர் அல்ல, நிசாவுக்கு சொந்தமானவர். தாராளமாக படி, நான் உன்னை தடுத்தேனா என்று அவன் அவளிடமிருந்து சற்று விலகி சென்றான். அனாமிகா எழுந்து சோபாவிற்கு சென்றாள். இதை கண்ட கமலின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. ஆனால் அவன் எதுவும் சொல்லவில்லை. அங்கேயே படுத்து தூங்கிவிடலாம் என்று அவள் நினைத்தாள். முதல் முறை செய்த தவறை மீண்டும் செய்ய அவள் விரும்பவில்லை. அங்கே படுக்காதே, ஜன்னலுக்கு வெளியே பேய் தெரியும் என்று அவன் அவளை பயமுறுத்தினான். சோபா ஜன்னலுக்கு நேர் எதிராக இருந்ததால் அவன் சொன்னதை கேட்டு அவள் அடுத்த நொடியே மீண்டும் படுக்கைக்கு வந்து விட்டாள். அவள் பயப்படுவதைக் கண்டு கமல் சிரித்தான். அவள் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்தாள். சிறிது நேரத்தில் அவளது மூச்சு காற்று சீரானது. அவள் தூங்கிவிட்டாள். கமல் போர்வையை விலக்கி பார்த்தான். அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். கமல், இனி என்னால் இந்த பெண்ணை பிரிந்து இருக்க முடியாது. இவள் மீதான ஈர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது என்று அவனது இதயம் சொன்னது. 1 வாரம் கடந்தது. அவனது அம்மாவும் வீடு திரும்பினார். அனாமிகா மீண்டும் தன் பழைய அறைக்கே சென்று விட்டாள். அனாமிகாவின் தேர்வுகள் தொடங்கின. அவள் முழு மூச்சாக படித்து கொண்டிருந்தாள். ஆனால் கமலின் மனமோ அவளுக்காக தவித்தது. அந்த 1 வாரம் அவள் தன் அறையில் இருந்தபோது கமல் அவளது அழகிலும் அப்பாவித்தனத்திலும் முற்றிலும் விழுந்து விட்டான். அவளுக்கு தெரியாமலேயே அவன் அவளது பைத்தியமாக மாறியிருந்தான். இப்போது அவன் இந்த உறவை தொடர விரும்பினான். நிசாவை அவன் எப்போதோ மறந்துவிட்டான். கமல் அவளை சந்திக்க அழைத்த போதெல்லாம் அவள் மறுத்து வந்தாள். 1 வாரத்திற்கு பிறகு தேர்வுகள் முடிந்து அவளுக்கு விடுமுறை கிடைத்தது. அன்று கமலும் அனாமிகாவும் வெளியே சந்திக்க சென்றனர். திரும்பி வரும் வழியில் அவர்களது கார் விபத்துக்குள்ளானது. அனாமிகா மயக்க நிலையிலும் கமலின் பெயரை துடித்து கொண்டே கூப்பிட்டாள். அவர்கள் இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அனைவரும் மருத்துவமனையில் கூடினர். நிசாவும் அங்கேயே இருந்தாள். கமலின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது. அனாமிகாவின் கையில் மாவு கட்டு போடப்பட்டிருந்தது. காயங்களுடன் 2 நாட்கள் மருத்துவமனையில் கழித்துவிட்டு அவர்கள் வீடு திரும்பினர். கமல் அனாமிகாவை தன் அறைக்கே வருமாறு கூறினான். இதை கேட்டு அவனது அம்மா ஆத்திரமடைந்தார். ஆனால் இந்த முறை கமல் யாருடைய கோபத்தையும் பொருட்படுத்தவில்லை.
கமலின் காலில் பல இடங்களில் எலும்புகள் உடைந்திருந்ததால் அவனால் எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை. சில நாட்களில் அறுவை சிகிச்சைக்காக அவன் வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது. அந்த விபத்திற்கு பிறகும் அனாமிகா கமலுக்கு பணிவிடை செய்வதிலேயே மூழ்கியிருந்தாள். ஊனமற்ற ஒருவனுக்காக என்னால் காத்திருக்க முடியாது என்று நிஷா முகத்தில் அடித்தார் போல கூறிவிட்டாள். நிஷாவின் பிடியிலிருந்து தான் தப்பித்ததற்காக அவன் மனதார கடவுளுக்கு நன்றி சொன்னான். அதே சமயம் அவனுக்கு அனாமிகாவை பார்த்து வருத்தமாக இருந்தது. அவள் ஒரு சிறு சலிப்புமின்றி அவனுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். கமல் அவனுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. இப்போது அனாமிகாவின் கைக்கட்டு அவிக்கப்பட்டிருந்தது. அவள் முழு நேரமும் கமலை பார்த்து கொண்டாள். இதை கண்டு நந்தினி வியப்படைந்தார். அவள் பகல் இரவு பாராமல் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்து கமலுக்கு பணிவிடை செய்தாள். அவன் மீது அவ்வளவு பித்தாக இருந்தாள். அன்று கமல் தன் சட்டையை கலற்ற முயன்று கொண்டிருந்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. இதற்கு முன்பு ஒரு ஆண் நர்ஸ் எல்லா வேலைகளையும் செய்து வந்தார். தான் குணமாகிவிட்டதாக நினைத்து கமல் அவருக்கு விடுமுறை அளித்து விட்டான். ஆனால் இப்போதுதான் அவன் செய்தது தவறு என்று அவனுக்கு புரிந்தது. இன்னும் சில காலம் அவரை வைத்திருக்கலாம் என்று தோன்றியது. அனாமிகா அவன் சட்டையுடன் போராடுவதைக் கண்டு உணவை தட்டில் வைத்துவிட்டு அவனிடம் வந்தாள். என்னை அழைத்திருக்கலாமே, வீணாக ஏன் சிரமப்படுகிறீர்கள் என்று கூறி கமலின் கையை பிடித்து சட்டையை மெதுவாக கலற்றினாள். அவனுக்கு சிறு வழி கூட தெரியவில்லை. பிறகு மற்றொரு கையை விடுவித்து புதிய சட்டையை போட்டுவிட்டாள். அப்பா உன்னை பற்றி சொன்னதெல்லாம் உண்மைதான் என்றான். அவள் புரியாமல் கமலை பார்த்தாள். உன்னை தவிர எனக்கு சிறந்த ஜோடி வேறு யாரும் இருக்க முடியாது என்று அப்பா சொன்னார். அவர் சொன்னது எவ்வளவு உண்மை என்று புன்னகையுடன் அனாமிகாவின் கையை பிடித்து தன் அருகில் அமர வைத்தான் கமல். உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன், தயவு செய்து சாப்பிடுங்கள் என்று அவள் சிவந்த முகத்துடன் கூறினாள். அங்கிருந்து தப்பிக்க அவளுக்கு தெரிந்த ஒரே வழி அதுதான். நான் குணமாகும் வரை நீ எத்தனை காரணங்கள் வேண்டுமானாலும் சொல்லி தப்பித்துக்கொள், நான் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் நான் சரியான பிறகு உனக்கு ஒரு நிமிடம் கூட அவகாசம் தரமாட்டேன் என்று அவன் குறும்புத்தனமாக கூறினான். அவன் எதை குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்ட அனாமிகா வெட்கத்தில் முகம் சிவந்தாள். கமல் அவளது அந்த அழகிய முகத்தை பார்த்தபடி ரசித்து சாப்பிடத் தொடங்கினான். அனாமிகாவிற்கு பல்கலைக்கழகம் மீண்டும் தொடங்கிவிட்டது. ஆனால் அவள் செல்ல மறுத்தாள். அவள் படிப்பின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவள் என்பதால் கமல் அவளை வற்புறுத்தி அனுப்பி வைத்தான். அவனது எலும்புகள் ஓரளவிற்கு சரியானதும் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைத்தனர். அதற்காக அவன் லண்டன் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் கமல் இல்லாமல் இருக்க அனாமிகா சம்மதிக்கவில்லை. கமலும் அனாமிகா தன்னுடன் வர வேண்டும் என்றே விரும்பினான். அவள் அருகில் இருப்பது அவனுக்கு பெரும் தைரியத்தை தந்தது. அவன் பல்கலைக்கழகத்தில் பேசி அனுமதி வாங்கினான். அனாமிகாவின் பாஸ்போர்ட் பிரச்சனையையும் சரி செய்தான். இப்போது அவர்கள் இருவரும் லண்டன் செல்ல தயாராக இருந்தனர். அப்போது கமலின் அம்மா அனாமிகாவை தழுவி கொண்டார். உன் அம்மா உன்னை மிக சிறந்த முறையில் வளர்த்திருக்கிறார். நான் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் நீ ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை. கமல் இந்த நிலையில் இருந்தபோது எல்லோரும் அவனை கைவிட்டனர். ஆனால் நீ விடவில்லை. இப்படி ஒரு மனைவி கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கமல், அனாமிகாவை நன்றாக பார்த்துக்கொள், இல்லையென்றால் என்னை விட மோசமான ஆள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நந்தினி கூறியது அனாமிகாவை நெகிழ செய்தது. கமல் புன்னகைத்தான். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். இறுதியாக அனாமிகாவின் தூய்மையான உள்ளம் அவனது அம்மாவிற்கு புரிந்துவிட்டது. இருவரும் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் கிளம்பினர். நீண்ட விமான பயணத்திற்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். பின் அனாமிகா அவனது சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்தாள். அறுவை சிகிச்சைக்கான நேரம் வந்தது. அங்கே அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்க இங்கே அனாமிகாவிற்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடியும் என்று மருத்துவர் உறுதியளித்த போதிலும் கமலுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று அனாமிகா பயந்தாள். அவள் இறைவனிடம் வேண்டிக் கொண்டே இருந்தாள். சில மணி நேரங்களுக்கு பிறகு மருத்துவர் நற்செய்தி சொன்னபோதுதான் அவளுக்கு உயிர் வந்தது.
கமலுக்கு நினைவு திரும்பியதும் அவன் அனாமிகா அனாமிகா என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் எதிரிலேயே அவள் சோர்வில் அரை தூக்கத்தில் இருந்தாள். கமல் புன்னகையுடன் அவளை பார்த்தான். அவன் எழுந்திருக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. அவனது கால் இன்னும் மரத்து போய் இருந்தது. நர்ஸ் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தார். சத்தம் கேட்டு அனாமிகா திடுக்கிட்டு விழித்தபோது கமல் தன்னை பார்ப்பதை கண்டாள். அவளால் அவனது கண்களை நேராக பார்க்க முடியவில்லை. அவள் எழுந்து அவன் அருகில் வந்தாள். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நான் மிகவும் பயந்து விட்டேன் என்று அவனது காலை பார்த்தபடி கூறினாள். அறுவை சிகிச்சை ஒன்றும் அவ்வளவு உயிருக்கு ஆபத்தானது இல்லையே என் அன்பே என்று கூறி கமல் அவளது கையை பிடித்து தன் அருகில் இழுத்தான். இதை கண்டு நர்ஸும் புன்னகையுடன் அங்கிருந்து சென்றார். இருந்தாலும் எனக்கு பயமாக இருந்தது என்று மென்மையாக விம்மினாள். கமல் அவளது கண்ணீரை துடைத்தான். இனி நாம் சிரிப்பதற்கான நாட்கள் மட்டுமே. கஷ்டமான காலங்கள் இவ்வளவுதான். இனி நாம் இருவரும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம். அங்கே வெறுப்புக்கோ புகார்களுக்கோ இடம் இருக்காது. நான் உயிரோடு இருக்கும் வரை உன்னை பாதுகாப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன். உனக்கு நான் இழைத்த அநீதிகளுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவன் வெட்கத்துடன் தலை குனிந்தான். அனாமிகா அவனது முகத்தை நிமிர்த்தினாள். நீங்கள் இல்லை என்றால் நான் எங்கே போயிருப்பேன் என்று யோசித்தீர்களா? அங்கே தன் மகனை எனக்காக தேர்ந்தெடுத்ததற்கு நான் கொடுத்து வைத்தவள். இல்லை என்றால் இந்த ஏழை பெண்ணுக்கு இவ்வளவு ஹேண்ட்ஸமான கணவன் எப்படி கிடைப்பார் என்று உணர்ச்சி வசப்பட்டு தெரியாமல் உளறிவிட்டாள். அவளது பேச்சை கேட்டு கமல் ஆச்சரியப்பட்டு பின் பலமாக சிரித்தான். ஓ ஹேண்ட்ஸம் என்று புன்னகையுடன் அனாமிகாவின் தோலை பற்றி தன் அருகில் இழுத்தான். ஐ ரியலி லவ் யூ அனாமிகா என்று அவளது காதருகில் ரகசியமாக கூறினான். அவள் வெட்கத்தில் அவனது மார்பில் முகம் புதைக்க அவன் சிரித்தான். 2 நாட்களுக்கு பிறகு அவன் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான். 2 வாரங்களில் அவன் ஊன்றுகோல் இல்லாமலேயே நடக்கத் தொடங்கினான். அவர்கள் இருவரும் லண்டனிலேயே இருந்தனர். வானிலை மிகவும் குளிராகவும் அழகாகவும் இருந்தது. அனாமிகா கமலுக்கு உணவு கொடுத்துவிட்டு திரும்ப முயன்றபோது அவன் அவளது மணிக்கட்டை பிடித்து இழுத்தான். அவள் நிலை தடுமாறி அவன் மேல் விழுந்தாள். அவள் கோபத்துடன் கமலை பார்த்தாள். நான் இப்போது முற்றிலும் குணமாகிவிட்டேன் என் அன்பே. நான் சொன்னேன் அல்லவா, நான் குணமாகும் நாளில் உன்னால் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று அவன் குறும்புடன் சொன்னான். கமல் உணவை அலட்சியப்படுத்திவிட்டு அனாமிகாவை தன் கைகளில் ஏந்தி கொண்டான். இன்று எனக்கு உணவு வேண்டாம், உன்னைத்தான் உண்ணப் போகிறேன் என்று சொல்லி அவளை தூக்கி கொண்டு அறையை நோக்கி நடந்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் அனாமிகாவின் இதய துடிப்பு நின்றது போல இருந்தது. இன்று கமலின் அணைப்பை தவிர வேறு தஞ்சம் அவளுக்கு தேவையில்லை. அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நன்றி.